வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். இது கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் வாராந்த சிறப்பு சிந்தனை உரை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சிக்கு இணையதளம் வாயிலாக வருகை தந்துள்ள அனைத்து வேதாத்திரிய அன்புள்ளங்களை வளமுடன் மீண்டும் வாழ்த்தி வணங்குகின்றோம். இன்றைய நமது சிறப்பு சிந்தனை உரை மௌனம். மௌனம் என்ற ஒரு அற்புதமான தலைப்பிலே இன்றைய சிறப்பு சிந்தனை உரை இடம்பெறவிருக்கின்றது. இந்த தலைப்பிலே சிந்தனை உரை ஒத்தன்டிக்கான ஸ்பீச் என்று சொல்வார்கள், அதை வழங்கக்கூடிய ஒரு சிறந்த சிறப்பு பேராசிரியரையே இன்று நாம் அழைத்திருக்கின்றோம். இவருக்கு இந்த மன்றத்திலே அறிமுகம் தேவையில்லை. 2007ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு காலத்திலே ஆழியாறிலிருந்து 3 பேர் கனடாவிலே வந்து குதித்தார்கள். அவர்கள் இங்குள்ள டொரண்டோவில் உள்ள கோவிலாக பொதுவிடங்களெல்லாம் சென்று ஃப்ளையர்ஸ் கொடுத்து சிம்பிளிஃபை குண்டலினி யோகா என்று ஒன்று இருக்கின்றது என்று மக்களுக்கு தெரியப்படுத்தி வகுப்புகள் நடத்தி கனடாவிலே ஸ்கை யோகா மன்றம் ஒன்றை ஆரம்பித்து அதை ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாகவும் பதிவு செய்து அந்த மன்றத்துக்குரிய யாப்பு, அதனுடைய நடவடிக்கைகளுக்குரிய ஃபார்மேட் அமைப்பு, இவை எல்லாவற்றையும் அமைத்து தந்து இங்கு சைகோகா மன்றத்தை நடத்துவதற்கு என்று ஆசிரியர்களையும் பயிற்றுவித்து அந்த அத்தனை வசதிகளையும் செய்து சொல்வார்களே சில்வர் பிளேட்ல கொடுப்பதென்று அவ்வாறு கையெழுத்து சென்றவர்கள் 3 பேர். அவர்களை நாம் அன்பாக செல்லமாக மும்மூர்த்திகள் என்று அழைப்போம். அந்த மும்மூர்த்திகளில் ஒருவர்தான் இன்றைய சிறப்பு சிந்தனை உரையாளர். அந்த 3 மூர்த்திகள் பேராசிரியர் பாலச்சந்திரன் ஐயா, பேராசிரியர் ஜெயந்தி பாலச்சந்திரன் அம்மா, பேராசிரியர் ராஜசேகர் ஐயா. இவர்களாம் அந்த 3 மூர்த்திகள். அந்த மும்மூர்த்திகளிலே ஒருவரான மூர்த்தி பேராசிரியர் ராஜசேகர் ஐயா தான் இன்று நமக்கு இந்த சிறப்பு சிந்தனை உரையை வழங்கவிருக்கின்றார்கள். அவருக்கு அறிமுகம் இந்த மன்றத்திலே தேவையில்லை என்றாலும், ஏனென்றால் அவர் இந்த மன்றத்தைச் சேர்ந்தவர், இந்த மன்றத்தையே ஆரம்பித்து வைத்தவர். இருப்பினும் புதிய அன்பர்களுக்காக ஐயாவை பற்றி ஒரு சிறு அறிமுகம். பேராசிரியர் ராஜசேகர் ஐயா அவர்கள் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல், ஐடி துறையிலே படித்து அமெரிக்காவில் சென்று எம்எஸ்சி பட்டமும் பெற்று ஐரோப்பா மத்திய கிழக்கு நாடுகளிலே ஐடி துறையிலே பெரிய வேலைகளிலும் இருந்தவர். தனது 30வது வயதிலே அவற்றை எல்லாம் துறந்து விட்டு உலக மக்களுக்கு, இந்த உலகத்துக்கு பெரும் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும், சேவையாற்ற வேண்டும் என்ற ஒரு பெருநோக்கிலே மகரிஷியை சென்றடைந்தவர். வேதாத்திரியத்திலே படித்து திளைத்து முழுமையாக தனது வாழ்க்கையே வேதாத்திரியத்துக்காக அர்ப்பணித்தவர். வேதாத்திரியத்தை முழுமையாக கற்றதோடு, பயின்றதோடு, பாண்டித்தியம் பெற்றதோடு அவர் மௌனத்தை பற்றி எல்லோரும் பேசுவார்கள். அந்த மௌனத்தை செய்பவர், மௌனத்திலேயே தன்னை ஆழ்த்தியவர் பேராசிரியர் ராஜசேகர். மாதக்கணக்காக மௌனம் செய்வார்.
அதனாலே அவரை அன்பர்கள் மௌன யோகி என்றே அழைப்பார்கள். மௌனத்தை பற்றி பேசுவதற்கு, அதை பற்றி எமக்கு விளக்குவதற்கு, அனுபவ ரீதியாக அதை எமக்கு அதிய வைப்பதற்கு பேராசிரியர் ராஜசேகரை விட சிறந்த ஒருவரை நாம் கண்டுபிடிக்க முடியுமோ என்று எனக்கு தெரியாது. அந்த வகையிலே ஐயா நமக்கு இந்த மௌனத்தை பற்றி பேசுவதற்கு, விளக்குவதற்கு முன்வந்தது நாம் ஆற்றிய பெரும் பாக்கியம் என்றே கூற வேண்டும். அதிக நேரத்தை நானே எடுத்துக்கொள்ளாது இன்றைய மௌனம் பற்றிய இந்த சிந்தனை உரையை ஆரம்பிக்குமாறு பேராசிரியரை கனடா ஸ்கையோகா மன்றத்தின் சார்பிலே பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க வளமுடன் ஐயா. வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. ஐயா சொன்னாங்க, மும்மூர்த்திகள்னு சொன்னாங்க. அந்த மூர்த்திகளோடு நம்ம எல்லோரையும் வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெருமூர்த்தி ஒருத்தருக்காரு. அவர்களை வணங்கிக் கொள்வோம். வேதாத்ரி மகரிஷியுடைய அந்த அற்புதமான ஒரு மௌனமான ஒரு அலை. எப்பொழுதுமே அவர் எந்த ஒரு விஷயங்களையும் பெருசா சொல்லி காமிச்சிருப்பாருன்னு பார்த்தோம்னா இல்லவே இல்லை. கருத்துக்களை சொல்லுவாங்க. மற்றது செய்யறதெல்லாம் பார்த்தோம்னா மௌனமா அப்படியே செய்துட்டு இருக்கிறதுங்கிறது தான் அந்த பெரும் மூர்த்தி செய்த ஒன்று. அந்த மௌன வழியிலேயே தான் நம்ம எல்லோருமே போய்கிட்டு இருக்கோம். அந்த வகையில என்றோ ஒன்று மௌனமாக விதைத்த அந்த விதை வேதாத்ரி மகரிஷி பலமுறை எல்லா நாடுகளுக்கும் போயிருக்காங்க. அந்த போயிருக்க பொழுது அந்த போகும் பக்கம்லாம் மௌனமாக தன்னுடைய மனதுக்குள்ளாக ஒரு எண்ணம், அந்த எண்ணம் மலர்ந்தது தான் இன்னைக்கு அங்கங்க வந்திருக்கக்கூடிய மன்றங்கள். அந்த மன்றங்களை எல்லாம் இன்று சிறப்பாக செய்து கொண்டிருப்பது நீங்க அனைவரும் தான். அன்று வந்தது யாரோ ஒருவர் அப்படிங்கிறதாக இருந்தாலும் இன்றைக்கு எத்தனை பேர் நீங்கள்லாம் செய்து அதை கொண்டு போயிட்டு இருக்கிறது உண்மையிலே ஒரு ஆனந்தமான ஒரு நிலை. அதற்காக அந்த ஆனந்த நிலையை தொடர்ந்து மக்களுக்கு எல்லாம் போய் சேரணும் அப்படிங்கிறத செய்துட்டு இருப்பதற்கு நாம இன்றைய சிந்தனைக்குள்ளாக போவதற்கு முன்னாடி மௌனமாக உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதிலும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனந்தம் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சாலே அது எப்படி இருக்கும், அது கிடைச்சிட்டா என்ன மாதிரி இருக்கும்? ஆனந்தாங்கிற பேரை நிறைய கேட்டிருக்கிறோம். சிவானந்தா அப்படின்னு சொல்லிக்கலாம், சுப்பிரமணிய ஆனந்தா அப்படின்னு சொல்லிக்கலாம். பேர்ல நம்ம அந்த ஆனந்தத்தை வைத்து விட்டோம்னா ஆனந்தம் வந்துடுதா அப்படின்னா வரும். என்னன்னா ஒவ்வொரு வார்த்தைகளுக்குள்ளாகவும் அந்த எழுத்துக்களுக்குள்ளாக ஏதோ ஒன்று அடங்கியிருக்கு இல்லையா? அந்த ஒவ்வொரு எழுத்துக்களும் என்ன கொடுக்க வருதுன்னா ஒரு அலை வடிவத்தை தான் அது கொடுக்கறது. கண்கள் பார்க்கும் பொழுது அந்த கண்கள் அந்த வார்த்தைகளை உருவெடுக்குது. படித்த மட்டிலே அதுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு அலை. வேதாத்ரி மகரிஷி அதை தான் சொல்றாங்க, எந்த அலை நீளத்தோடு உங்களுடைய எழுத்துக்கள் உங்களுடைய எண்ணங்கள் வந்ததோ அதே அலை நீளத்தை அது எங்க போய் சேர்ந்தாலும், யார் ஒருவர் அதை பார்த்தாலும், யார் ஒருவர் அதை படிச்சாலும் அதே அலை நீளத்தை அவங்களால எடுக்க முடியும். இன்னைக்கு சயின்ஸ் இதை ப்ரூவ் செய்திருக்காங்க. அப்ப என்ன செய்யறதுன்னா அந்த ஆனந்தா அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ளாக ஒரு அலை நீளம் உள்ள ரிஜிஸ்டர் ஆயிருக்கு.
இன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமே டெக்னாலஜில நாம பெரிய ஆளுங்க. குட்டி பசங்கள கேட்டா கூட இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியக்கூடிய அளவுல இன்னைக்கு இருக்கு. அப்ப அந்த டெக்னாலஜிலாம் என்ன செய்திருக்காங்கன்னா, இந்த ஒன்றிலிருந்து தான் எடுத்திருக்காங்க. அன்னைக்கு நாம மனம் மூலமாக பேசிக்கொள்வது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. வாய் மூடி மனதினால் பேசுவது. இது அந்த காலத்துல இருந்து தொன்று தொட்டு வந்த காலம். நம்ம இன்னைக்கு அத பெருசா பேசிக்கலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி அத ஈஸியா ஆக்கிடுது. ஆனா அவங்க எடுத்தது எங்கன்னா, எப்படி இது நடக்குதுங்கிறது இந்த சயின்ஸ் பார்த்துருக்கு. அந்த சயின்ஸ் பார்த்தபோது தான், ஏதோ ஒரு விஷயத்த எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ரிஜிஸ்டர் செய்து வச்சுட்டா, அது எப்பல்லாம் வேணுமோ எடுத்து குடுக்கும். இத தான் அழகாக மகரிஷி சொன்னாங்க, கருமையம். அதுக்குள்ளாக என்னெல்லாம் இருக்குதோ, அது அப்பப்ப அது எடுத்து குடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப அப்பப்ப எடுத்து குடுக்குற விஷயம் என்னவா இருக்கணும்? நல்லதா இருக்கணும். அப்ப என்ன செய்யணும்? அமைதிய நீ போட்டேன்னா, அதே அமைதிய அது எடுத்துக் குடுக்க போகுதுப்பா. அவ்வளோதான். அவர் எழுதின வார்த்தை, மனவளக்கலை புத்தகம் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டோம்னா, மனவளக்கலை புத்தகத்தை இன்னைக்கு படிச்சாலும், அவர் எந்த மனநிலையில இருந்து அதை எழுதினாரோ, அதே நிலைய நம்மளால கிடைக்க முடியுது. இதுதான் நம்ம உணர வேண்டியது. அப்ப என்ன வேணும்ன்ட்டு சொல்ல வராங்க? மனம் என்பதுக்குள்ளாக நாம அந்த ஆனந்தத்தை இன்ஸ்டால் பண்ணணும். நம்ம எதை எதையோ கொண்டு போயிட்டு இன்ஸ்டால் பண்றோம் இல்லையா? ஐயா சொன்னாங்க, நம்ம டெக்னாலஜில எல்லாம் படிச்சிருக்கோம் அப்படின்ட்டு. படிச்சிருக்கோம். இன்னொரு டெக்னாலஜி படிச்சபோது தான் தெரிஞ்சது, நம்ம இன்னும் செய்ய வேண்டியது எவ்வளவு இருக்குன்ட்டு. அது என்னன்னா, இந்த மனம். அந்த மனம்ங்கிற ஒன்றுல எவ்வளவு விஷயங்கள போட்டு வைக்கலாம். இன்னைக்கு சூப்பர் கம்ப்யூட்டர்லாம் நம்ம பேசுறோம். ஒண்ணுமில்லாத ஒரு வாட்ச்க்குள்ளார எடுத்துக்கிட்டோம்னா, இந்த என்ன வாட்ச் சொல்லுவாங்க எனக்கு டக்குன்னு பேரு வரல. அந்த குட்டியா இருக்கிற வாட்ச்க்குள்ளார அவ்வளவு விஷயங்களையும் அது செய்யறது. அந்த அளவுக்கு இன்னைக்கு அதுக்குள்ளாக அடக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னா, மனிதன் ஏற்படுத்திய ஒரு மெஷின். அதுக்குள்ளாக அத்தனை விஷயங்களையும் அடக்கி வைக்க முடியும்னு சொன்னா, மனம் என்ற ஒரு மெஷின் யோசிச்சு பார்ப்போமா? அந்த மனதுக்குள்ளாக எவ்வளவு விஷயங்கள் இருக்கும் அப்ப. அத்தனை விஷயங்களும் சேர்ந்தது தான் ஆனந்தம். இந்த மனதை உணர்வதே ஆனந்தம்ங்கிறாரு. மகரிஷியோட பாடல்கள் பார்த்தோம்னா, அவ்வளவு அற்புதமாக இருக்கும். நேரடியான விளக்கம். அந்த மனம் என்ற பெட்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்குள்ளாக அடங்கியிருப்பது எத்தனையோ எண்ணங்கள். ஆனா அந்த எண்ணம் எல்லாம் எப்போ மலரும் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த எண்ணத்துக்குள்ளாக இருக்கின்றதே மௌனம். மௌனமாக நீ போகும்பொழுது எண்ணங்கள் தோன்றுமாம் அப்படிங்கிறாரு. மௌனமும் எண்ணமும்னு ஒரு கவியில எழுதுவாங்க. அப்ப நமக்குள்ளாக இருக்கக்கூடிய பெட்டகத்த நாம அறியணும்னு சொன்னோம்னா, என்ன வேணும்? உங்களுக்கே தெரியும். நீங்களே சொல்லுங்க. என்ன வேணும்? எண்ணத்தில் எண்ணமாய் இருப்பது. அப்ப எண்ணத்தில் எண்ணமாய் இருக்கும் பொழுது என்ன நடக்குது? அதற்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த மௌன நிலை நமக்கு ஏற்படுது. அப்ப எண்ணமா தானே நான் எப்போதுமே இருந்துட்டு இருக்கேன். இருந்தாலும் அந்த ஆனந்தம் கிடைக்கலையே! எண்ணத்தில் எண்ணமாய் இருப்பது. என்னன்னா நம்ம என்ன செய்றோம்? இங்க ஒரு எண்ணம், அங்க ஒரு எண்ணம். அது அப்படியே தாவிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் வழியில வந்திருக்கோம் இல்லையா? அப்படித்தான் தாவிக்கிட்டே இருப்போம். அப்ப தாவி தாவி போயிட்டு இருக்கிறது இல்ல. லயமாவதுங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த லயம் என்ற ஒன்று வரும்பொழுது தான், அதற்குள்ளாக இருக்கக்கூடிய ஆனந்தம் அப்படிங்கிறது கிடைக்கிறது. அப்ப என்ன செய்யணும்? நம்ம ஆனந்தம்ங்கிற ஒரு விஷயம் நமக்கு வேணும்னு சொன்னா, அது எங்க அடங்கியிருக்கு? பேரானந்தம்ங்கிறாரு மகரிஷி. ஆனந்த அனுபவம் அப்படின்ட்டு ஒரு கவி எழுதுவாங்க. அது என்ன செய்யறதாம், மௌனத்தில் அப்படியே நின்றாராம். அந்த மௌனத்துல நிக்கும் பொழுது, அந்த மௌனமே எண்ணமாக தோணுச்சு. அதுக்கப்புறம் இந்த எண்ணத்துக்குள்ளாகவே போகும் பொழுது,
அதுதான் அதுக்கப்புறம் அந்த எண்ணம் தான் என்னுடைய மனம் என்று தெரிந்திருந்தாலும் உயிராக அது மாறி நின்னுச்சாம். அப்ப முன்னமாக இருந்தது ஒன்று மௌனம், இறைநிலை, மெய்யானது. அந்த மெய் தான் உயிராக மாறி வந்துடுதாம். பின்னமாக மாறி வந்தது முன்னம் மெய், அது பின்னது உயிர் அப்படிங்கிறாங்க. அப்ப மௌனம், மனம், உயிர் இது எல்லாம் என்ன? ஒன்றுதான் அப்படிங்கிறத அறியும் பொழுது அங்க கிடைச்சதே ஆனந்தம். அதுதான். ஆனா இத நம்மளால சொல்ல முடியுமா? எழுத முடியுமான்னா, அட்சரங்கள் கிடையாது. எழுதவும் முடியாது. அப்ப எப்படிதான் அத தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, அனுபவித்து தான் தெரிஞ்சுக்க முடியும். அப்ப ஆனந்தம் என்பது எங்க இருக்கு? ஆனந்தம் எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? யாராவது ஒருத்தங்கள சின்ன பசங்ககிட்ட போய் நம்ம கேட்போமே. அந்த ஆனந்தங்கிறது அந்த ஜாலியா இருக்கிறது. நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம கொலைக்கியலா பேசணும் இல்லையா? ஆனந்தான்னா பெரிய விஷயம் இன்னைக்கு. எது நமக்கு எல்லாமே வேணுமோ, அது இன்னைக்கு பெரிய விஷயமா நமக்கு புரிய மாட்டேங்குது. ஜாலியா இருக்கணும்னு தெரியும். சரி, ஜாலியா இருக்கிறது. ஜாலிங்கிறதுனால அத குறைச்சு பேசிறக்கூடாது. நம்ம என்ன நெனச்சுட்டு இருக்கோம், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஜாலிங்கிறத அல்டிமேட்டா நெனச்சிடுறோம். தட்ஸ் நாட் த அல்டிமேட். என்ன பண்ணணும்? அந்த இறைநிலையாக மாறி நிற்பது அப்படிங்கிற அந்த ஆனந்தத்த பிடிக்கணும். அப்ப ஆனந்தம் எங்க இருக்கு? இப்ப நமக்கு தெளிவா தெரியறதா? ஆனந்தம் வேணும், வாழ்க்கையில ஜாலியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன வேணும்? நீங்களே இப்ப பதில் சொல்லலாம். அப்ப என்ன வேணும்? மௌனம் வேணும். இந்த மௌனம் வேணும் அப்படிங்கிறத நம்ம நினைச்சோம்னா, நம்மளுடைய முன்னோர்கள்லாம் கொஞ்சம் எடுத்து பார்ப்போம். நம்ம என்னன்னா, இப்ப நம்ம செய்ய போறது சிந்தனை. உங்களோடு சேர்ந்து சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கோம். எதையும் ஒன்று நம்ம சொல்வதற்கு வரல. ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் சிந்திக்கும் ஆற்றல் இருக்கு. அந்த சிந்திக்கும் ஆற்றல கொண்டு தான் சிந்திக்க போறோம். வளைந்து ஆராய என்பாரு மகரிஷி. அவருடைய வார்த்தைகள பாருங்க. வளைந்து ஆராய. அப்படியே சுத்தி வச்சு அப்படியே நம்ம 360 டிகிரி அப்படியே வளைச்சு சாப்பிட்டோம்னு சொல்றோம் இல்லைங்களா? வழிச்சு சாப்பிடுறதோ, இல்ல வளைச்சு சாப்பிடுறதோ, வளைச்சு தான். வளைந்து ஆராயன்னு சொன்னா, அப்ப பார்த்தோம்னா தான் நமக்கு தெளிவாக தெரியும். உன்னுடைய மனதினால தான் உன்னுடைய ஆனந்தத்த பெற முடியும். நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம் எல்லாமே? புலன்கள் வழியாக அங்க இருந்து தான் எடுக்கிறதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். புலன்கள பத்தி அப்புறம் பார்ப்போம். முன்னோர்கள்லாம் நமக்கு என்ன குடுத்திருக்கிறாங்க? நம்மளுடைய ரிஷிமுனிகள்லாம் எடுத்துக்கோங்க. சித்தர் பெருமக்கள் எடுத்துக்குவோம். சித்தர் பெருமக்கள் எப்பொழுதுமே அதிகமா பேசிட்டு இருக்கக்கூடியவங்க. கரெக்ட்டா? சொல்லுங்க பார்க்கலாம். சித்தர் பெருமக்கள் நெறைய பேசிட்டே தானே இருப்பாங்க. யோசிக்க தோணுதா? சிந்திப்போம். ஆமா. அவங்க எப்போதுமே பேசிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் என்னடா கான்ட்ராடிக்டிங்கா இருக்கா அப்படி பார்க்குறோமா? எப்படி பேசுறாங்கங்கிறது தான் முக்கியம். நம்மள மாரி அவங்க பேசல. ஆனா எப்போதுமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. யார் கூட பேசிட்டு இருந்தாங்கன்னா, நமக்கு யாருக்கும் புரியாத ஒருவரோட பேசிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன மொழி தெரியுமோ, அந்த மொழியில பேசிட்டு இருந்திருக்காங்க. அந்த இறைவன் என்ற ஒன்றுக்கு தேவையான மொழி என்னன்னு சொன்னோம்னா, மௌன மொழி. இப்ப நாம என்ன செய்துட்டு இருக்கோம்? பேசி, பேசி நெறைய செய்தோம்னா, நெறைய சாதிச்சிடலாம்னு நெனச்சுட்டு இருந்திருக்கோம். இப்ப நம்மளுடைய சித்தர்கள எடுத்தோம்னா, அவங்களும் பேசிட்டு இருந்திருக்காங்க. ஆனா, பேசல. பேசிக்கிட்டே யார் கூட? அந்த இறைவனோட மௌனமாக பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது, நெறைய விஷயங்கள் எடுத்தாங்களாம். இன்னொரு கவியிலே மகரிஷி அற்புதமாக சொல்லுவாங்க. "இறைவா! என்ன நீ மௌனத்துல வச்சுட்ட நீ. அந்த மௌனத்துக்குள்ளாக நான் போய் நிலைத்து நிற்கும்போது, நீயே அந்த மௌனமாக இருக்கிறாய்ங்கிறத உணர்த்தி விட்டாய்" என்கிறாரு. அவர் தெரிஞ்சுக்கல. உணர்த்தி விட்டாய்ங்கிறாரு. அந்த மௌன நிலையிலேயே தான் நீ இருக்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட போது, இனிமே நான் என்ன செய்யணும்ன்ட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு வராரு அவரு. இவ்வளோ ஒரு மாபெரிய அறிவ எனக்கு குடுத்த நீ, அந்த அறிவ குடுத்த பிறகு, அதுல தவறாது, வழுவாது அப்படிங்கிறார். எதுவும் நான் எந்த இதை ஏன்னா நீ இவ்வளோ பெரிய அறிவ குடுத்துருக்கப்பா நீ.
அந்த கொடுத்தத நான் அதுவாகவே நிற்க பழகுகிறேன். அந்த நிலையில இருந்து என்னுடைய கடமைகளை செய்கிறேங்கிறார். இப்ப என்ன பாருங்க, நாம கடமைய செய்யணும்னு சொன்னோம்னா, நாம நெறைய ஆக்ஷனுக்கு வந்தா தான் செய்ய முடியுங்கிறது நமக்கு பழக்கப்பட்டு வந்தது. நம்ம மேல தப்பு இல்ல. தப்பா பேசிக்க வேண்டாம் நம்மள. நமக்கு அந்த மாரி ஒரு அறிவ குடுத்துட்டாங்க. ஆனா அதே அறிவு குருவினுடைய அறிவினால இன்னொரு அறிவை நமக்கு குடுத்துருக்காங்க. அப்ப அந்த அறிவ நாம பயன்படுத்தணும்னா, எந்த ஒன்றும் செய்யாமலும் சிறப்பான காரியங்கள செய்ய முடியும். ஏனென்றால், இறைவனோடு தொடர்பு படுத்தி செய்யக்கூடிய ஒரு காரியம். இதுதான் சித்தர் பெருமக்கள் சொன்னாங்க. இதுதான் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அதுக்காக தான் சொன்னது, எப்பொழுதுமே அவங்க பேசிட்டு இருந்திருக்காங்க. யாருமே கிடையாது. ஒருத்தருமே கிடையாது. ஆனா அவங்களுக்குள்ளார சந்தோஷம் இருந்ததா? இல்லையா? நம்மள கேள்வி கேட்டு பாருங்க. ஒரு 2 மணி நேரம் யாரு கூடயும் பேசாம தனியா விட்டுட்டாலே, அச்சோ! என்னமோ ஆயிடுது, பைத்தியம் பிடிச்சுதுன்னு நம்ம சொல்றோம். அவங்க வருஷ கணக்குகள், யுகம் யுகமா எந்த ஒன்றும் இல்லாம சாதனை என்ற ஒன்று தான் சாதிச்சிருக்காங்க பாருங்க. யாரோடையும் பேசுறதுக்கு இல்ல. ஆட்கள் இருந்தா தானே நீ பேச முடியும். அப்ப யார் ஒருவர் எந்த ஒன்றும் இல்லாமல் இருக்கும் பொழுது, அங்க யார் நிற்கிறாங்கன்னா, இறைவன் என்ற ஒன்று நிற்கிறது. பறவைகள் கொடுக்கும் ஒரு சத்தங்கள். அந்த சப்தத்துக்குள்ளாக என்ன இருக்குன்னா, அது சப்தம் இல்ல. என்னுடைய மனம் அது மௌனமாக போய் நின்றபோது, என்ன ஆயிருக்கு? அந்த மௌன நிலையில நின்றதுனால, அந்த மௌனம் என்ற ஒரு அலை வருது இல்லையா? அந்த அலை அங்கிருந்து வந்து சத்தத்தோட மோதும் பொழுது, அந்த சத்தத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு மௌன நிலை. இததான் சித்தர் பெருமக்கள் சொல்லியிருக்காங்க. திருமூலருடைய திருமந்திரத்த எடுத்து பார்த்தோம்னா, அவர் சொல்ற அந்த கான்செப்ட்ஸே கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட்டா இருக்கு. அதுக்குள்ளாக மட்டும் நம்ம போய் பார்த்தோம்ன்னு சொன்னோம்னா, என்ன நடக்கும்னா, இவ்வளவு பவரா நாம? இத்தன விஷயங்களா இருக்குன்னு ஒரு ஈகோ வந்துரும். அதுக்காக தான் போடுறாங்க. நீ மௌனத்துல போகும்போது தன்முனைப்புங்கிற ஒரு விஷயத்த கம்ப்ளீட்டா கட் பண்ணணும். அது கரையணும். கரைஞ்சா தான் நீ மௌனமாக நிற்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த மௌனம் என்பது போறது ஒரு காரணத்தினால இறைநிலையாக மாறிடுறோம் இல்லையா? இறைநிலையாக மாறிடுற போது இறைநிலை யாரு? பேராற்றல். பேரறிவும் கூட. 2மே. ஆற்றலும், அறிவும் கூட இருக்கு. ஆற்றல் மட்டும் பலம் மட்டும் இருந்து நான் குத்து குத்துன்னு குத்திட்டு வந்தேன்னா, என்னைக்காவது ஒரு நாள் இன்னொருத்தவங்க அறிவ வச்சு என்ன குத்திட்டு போயிடுவாங்க. ஆற்றலும், அறிவும் அதுவும் பேராற்றல், பேரறிவு பாருங்க. இந்த 2ம் ஒருத்தர்கிட்ட சேர்ந்துருதுன்னு சொன்னோம்னா, எப்படி இருக்கும் அது? அப்ப இறைவனோடு நாம சேரும் பொழுது, அந்த 2ம் எனக்கு கிடைச்சிற போது, அத ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நிலை வேணும். அந்த நிலைய தான் சொல்றாங்க. முன்னாடியே நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் செய்து செய்து போகும்பொழுது தான் எந்த ஒன்று கிடைச்சாலும், அத சரியாக தக்க வச்சுக்க முடியும். அப்ப என்ன சொல்றாங்க? ஆனந்தத்த நீ பார்க்கணும்னா, ஆற்றல் மிக்கவனாக மாறணும். அறிவுள்ளவனாக மாறணும். அப்ப அது எங்கே கிடைக்கும்னு சொன்னோம்னா, உன்னுடைய மௌனத்துக்குள்ளாக தான் கிடைக்கும். இறைவனாக நீ மாறி நிற்கும்பொழுது கிடைக்கக்கூடிய ஒன்று. அப்போ ஒவ்வொரு விஷயங்கள்லயும் மௌனத்த தேடணும் நாம. தனிமை என்பதே இன்னைக்கு நமக்கு என்னன்னா, ஒரு பெரிய பயமுறுத்தல். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூசைட் ரேட்ஸ் இதெல்லாம் ஏன் அதிகமாகுது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, அதுவும் நம்மளுடைய வெஸ்டர்ன் வேர்ல்ட் எடுத்துக்கிற போது இந்த குளிர்காலங்கள் வரும்போது அந்த ஒரு இருட்டு வரும். அந்த இருட்டு வரும்பொழுது பார்த்தோம்னா, ஒரு மனதுக்குள்ளாக ஒரு வெறுமைத்தன்மை. இதுதான் ஆனா நம்மளுடைய முன்னோர்கள் என்ன செய்திருக்காங்க தெரியுமா? அந்த காலங்கள்ல அற்புதமான உயிரானது ஒடுங்கக்கூடிய காலம்னு சொல்லி, அந்த உயிர் ஒடுங்கும் பயிற்சிய இன்னும் அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக சில முறைகளெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. இன்னைக்கெல்லாம் நமக்கு நடக்கிறதெல்லாம் பாருங்க. இந்த காலங்கள்ல நெறைய அந்த மாரி ஒரு பக்தி மார்க்கம் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஞான மார்க்கம் எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லோரும் இந்த ஒரு சீசன பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. அந்த குளிர் என்ற ஒன்று. அதாவது சூரியனுடைய இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பொழுது, அந்த இருள் சூழும் பொழுது, அந்த இருளுக்குள்ளாக நீ ஒன்றை பார்ப்பாய்ங்கிறாங்க. வெளிச்சமான வாழ்க்கை வேணும் தானே நம்ம விருப்பப்படுறோம். ஆனா அந்த வெளிச்சம்
எங்க இருந்து வருது? இருளுக்குள்ளாகவும் வெளிச்சம் உண்டு. அதற்குள்ளாக போய் நின்று பார்க்கணுங்கிறாங்க. எந்த ஒன்றுக்குள்ளாகவும் நாம நுணுகி, நுணுகி, நுணுகி போகும்பொழுது, அங்கு ஒரு வெறுமை ஏற்படும். சுத்த வெளிங்கிறாரு மகரிஷி. எந்த பொருளாக எடுத்துக்கோங்க. மனிதனாகவும் எடுத்துக்கோங்க. எந்த உயிரினமாக எடுத்துக்கிட்டாலும், அதனுடைய நடுப்பகுதி போய் பார்க்கும் பொழுது, அந்த எம்ப்டி ஸ்பேஸ் அந்த எம்ப்டி ஸ்பேஸ தொட்டுட்டோம்ன்னு சொன்னா, அதுதான் பெட்டகம்னு சொன்னாரு. எல்லாமே ஓப்பன். அந்த எம்ப்டினஸ் போறது. நம்ம எம்ப்டினஸ்னா என்ன நெனச்சுக்கிறோம்? ஒண்ணுமே இல்லாததுப்பா. அத போய் யாரு போய் அதுல என்ன கிடைக்கும் எனக்கு? அதுதான் பெரிய கஜானா. ஏன்னா, அங்க போய் அதான் சித்தர் பெருமக்கள் என்ன வச்சிருந்தாங்க? கேள்வி கேட்டு பார்ப்போம். நம்ம எல்லோரும் அவங்கள நெனச்சு பார்ப்போம். நம்ம புதுசாலாம் கண்டுபிடிக்க வேண்டாம். அவங்க ஏன் இப்படி செஞ்சாங்க? ஏன் இப்படி இருந்தாங்க? அவங்களுடைய வாழ்க்கை முறை இருக்கு இல்லையா? சித்தர்களின் வாழ்க்கை முறைய எடுத்து பார்த்தாலே நெறைய டெக்னிக்ஸ் ஓப்பன் அப் ஆகும். சரி. அப்ப அதுக்குள்ளாக அந்த வெறுமையை போய் பார்ப்பது. வெறுமைக்குள்ளாக போய் நிற்கும் பொழுது பெருமையாக மாறும். என்னுடைய பெருமை எனக்கு தெரிய ஆரம்பிக்குது. எப்போ? நல்லா திரும்பி கவனிக்கணும். பெருமைன்னு சொன்னோனே, அதுதானே எனக்கு வேணும். அதுதானே வேணுன்ட்டு ஆசைப்படுறேன். எத பிடிச்சா வேணும். அப்பதானே அது கிடைக்கும். அப்ப அந்த வெறுமையான ஒன்று சுத்த வெளின்று மகரிஷி சொல்லக்கூடிய நம்மளுடைய நடுவாக மாறி போய் நிற்பது. உள்ளுக்குள்ளாக மாறி, மாறி, மாறி நிற்கணுங்கிறாரு. அதே கவியில இன்னொன்னும் சொல்லுவாங்க. மாறி மாற அப்படின்பாரு. அந்த எண்ணமே அப்படியே மௌனம், எண்ணம். மௌனம், எண்ணம் மாறி மாறவாம். வார்த்தைகள பாருங்க. அதுதான் டெக்னிக். அண்டர்லைன் பண்ணணும். நம்ம எல்லாரும் மௌனம்னு நெனச்சுட்டோம்னா, ஒண்ணுமே வரக்கூடாது, எதுவுமே வராது. எனக்கு மௌனமே வரல, எனக்கு மௌனமே வரல அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். கண்ண மூடுன உடனே தான் எல்லாமே வரும். யோசிச்சு பாருங்க. சும்மா சாதாரணமா உட்காந்துட்டுருக்கும்போது ஏதாவது எண்ணங்கள் அப்படி இப்படின்னு வருதுன்னா, கம்மியா இருக்கும். கண்ண மூடுன உடனே டப டபன்னு எல்லாரும் ஓடி வந்து உட்காந்துக்குவாங்க. அதுக்கு முன்னாடி வராதவங்கலாம் நம்ம முன்னாடி வந்து உட்காந்துர்றாங்க. ஏன்? இங்க தான் ரகசியம் இருக்கு. ஏன் கண்ண மூடணும்னா வருது? ஒரு புலன் அடங்குது. ஒரு புலன் அடங்குன உடனே, அது உள்ளுக்குள்ளார போன உடனே, அங்க எம்ப்டி ஸ்பேஸ் கிடைக்குது. ஸ்பேஸ் ஏதோ ஒண்ணு கிடைக்குது. உடனே மத்ததெல்லாம் ஓடி வந்து உட்காருது. அப்ப நான் கண்ண தொறந்துட்டு இருக்கும்போது, மத்த ஏதோ ஒரு விஷயங்கள்ல இருக்கும்போது என்ன செய்துட்டு இருந்திருக்கேன்? மனசு ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. ஓடிக்கிட்டே இருந்த மனசுனால இடம் இல்ல. அங்க நெறைய ஃபில்லப் ஆயிட்டே இருக்கு. ஃபில்லப் ஆயிட்டே இருக்கிறது காரணத்தினால என்ன ஆகுதுன்னா, புதுசு புதுசா, புதுசு புதுசா ஆட் அப் ஆயிட்டே இருக்காங்க. இப்ப கண்ண மூடுன உடனே, ஏற்கனவே எல்லாம் வச்சிருந்தோம் இல்லையா? அவங்கலாம் டக டகன்னு வந்து உட்கார்ந்துட்டாங்க. இப்ப என்ன செய்றாங்க, அங்க தான் இன்னொரு டெக்னிக் நமக்கு வருது. எந்த ஒன்றை கழித்தாலும், அதுக்கு ஆப்போசிட்டா ஒண்ணு வரும். அப்ப சப்தத்த கழித்தா என்ன வரும்? மௌனம் வரும். நிசப்தம். எவ்வளோ அழகா வச்சிருக்காங்க பாருங்க. அப்ப கழித்தல்ங்கிறது தான் முக்கியம்ங்கிறாரு மகரிஷி. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எதுவும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களே! இல்ல. ஏன்னா உங்களுடைய பெட்டகம் தானே! உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடியது தானே! நீங்க மௌனமாக இருக்கிறதுக்கு நீங்க முடிவு செய்துட்டு, அதுக்குள்ளார போன உடனே என்ன நடக்குது? நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அந்த உயிர்நிலைக்கு போய் நிக்கிறீங்கங்கிறாரு. அவருடைய கவிகள நாம படிச்சு பார்க்கணும். ஒரு ஒரு வார்த்தைகளுக்குள்ளார ஒரு டெக்னிக் அடங்கியிருக்கும். அந்த ஒரு டெக்னிக்கும் நாம ஃபாலோ செய்துட்டு போறதுக்கே வயசாயிடும். சாதனை மார்க்கம்னு சொன்னாங்க. சாதனை மார்க்கத்துல நாம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ட்ரை செய்தா தான் உண்டு. சரி, இப்ப வருவோம். திருப்பி கழித்தல். அப்ப அந்த எண்ணம் வருது இல்லையா? எண்ணம் வரக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. அந்த எண்ணம் வரும்பொழுது, அதுக்கப்புறம் அதுவே வந்து மாறி, மாறி உயிர் நிலையில போய் நிலைச்சு நிக்குமாம். அப்ப உயிர் நிலையில போய் நிலைத்து நிற்கும் பொழுது, அந்த மௌனமே தான், அந்த மனமே தான் சிவனாக மாறுது. சிவம் என்றது. சிவம் என்றால் என்ன? சுத்த வெளி, இறைவன். அதுவே தான் அதுவாக இருக்குதுங்கிறது அங்க தான் நம்ம பார்க்க முடியுதுங்கிறாரு. அப்ப அதுக்குள்ளாக போயிட்டா என்ன ஆயிடுது?
நான் ஒண்ணும் இல்லாம அடங்கி போயிட்டேன் இல்லையா? மறைஞ்சிட்டேன். அப்ப மறைத்தல், மறைதல். யார் என்னாச்சு? நான் என்ற இந்த ஒன்று மறைந்து போகுது. அப்ப நான் என்றதுங்கிறது மறைந்து போகணும்னா, நான் இதுவரைக்கும் என்னெல்லாம் செய்தனோ, என்னெல்லாம் பார்த்தனோ, என்ன செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்தனோ, அனைத்தும் என்ன ஆகணும்? கழிச்சுக்கிட்டே வரணும். இது எப்படி ஆகும்? எல்லாமே வந்தா தானே ஆகும். வராம அப்படியே நீ ஓடிப்போ, நீ ஓடிப்போ அப்படின்னு சொன்னா, ஓடிப்போனா என்ன? அது வந்து சொன்ன உடனே கேட்கறதுக்கு யாருடையது? மத்தவடையதா? என்னுடையது. என்னுடையதுங்கிறது என்கிட்ட இருந்து போகவே போகாது. ஏன்னா, அட்டாச்மெண்ட். பிடிப்புங்கிற ஒண்ணு இருக்கு இல்லையா? அத பிடிச்சு வச்சிருக்கேன் நானு. ஸ்ட்ராங்கான பிடிப்பு இருக்கும். என்னுடைய பொருள். மகரிஷி சொல்றாங்களே அந்த அக்ரஷன், பொசஷன். இந்த 2லயும் மாட்டிட்டு இருக்கோம் நம்ம. அப்ப எந்த ஒன்றும் என்னுடைய எண்ணங்களும் ஆனா நினைப்பதெல்லாம் வேற. நான் அந்த பேரானந்தத்தை அடையணும் அப்படின்னு நினைக்கிறேன். விட்டு குடுக்கணுங்கிறாரு. விட்டா தான் அத நீ பிடிக்க முடியும். இத விடு நீ. இத விட்டுட்டா அது உனக்கு தானாக வந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த தானாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, நம்ம ஒரு விஷயத்த கேள்வி கேட்டு பார்ப்போமே. மௌனம் என்ற ஒன்று, இல்ல நாம வந்து வாய் பேசாம இருக்கிறது. எந்த ஒன்றும் கேட்காம இருக்கிறது. கண்ண மூடி இருக்கிறது. மனமே இயங்காம இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு புதுசா? சொல்லுங்க நீங்க. இதெல்லாம் நமக்கு புதிய விஷயமா? இதெல்லாம் நாம பழகாத விஷயமா? நாம மௌனமாக இருந்ததே இல்லையா? இருந்தேனா, இல்லையா அப்படின்னு நீங்களே சொல்லுங்க. நீங்க சாட்ல கூட போடலாமே. கமெண்ட்ஸ்ல போடுங்க. இருக்கோமா இல்லையா? நமக்கு தெரியுமா இல்லையா? நாம் அனைவரும் பழகி இருக்கோம். இது எனக்கு புதியது இல்லவே இல்ல. பழகியிருக்கேன் நானு. எப்போ? பிறப்பிலே வந்த விஷயம். மௌனம் என்ற ஒன்று நமக்கு பிறப்பிலே வந்தது. தாயினுடைய கருவறையில என்ன செய்துட்டு இருந்தோம்? பேசிக்கிட்டா இருந்தோம்? வாய தொறந்து கத்திக்கிட்டேவா இருந்தோம்? இல்லவே இல்லையே! கண்ண தொறக்க முடியாத ஒரு நிலையில இருந்தோமே! அப்ப புலன்கள் எல்லாம் அடங்கிய ஒரு நிலையில இருந்திருந்திருக்கோமா? இல்லையா? ஒன்றுமே இல்லாத நிலை இருந்திருக்கும். இப்ப இது எனக்கு புதுசா நான் போய் கத்துக்கணுமா? மகரிஷி எப்போதும் ஆராய்ந்து பாருங்கங்கிறாங்க. ஏன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொக்கிஷத்த நீங்க உணர்ந்துட்டீங்கன்னு சொன்னோம்னா, அட இது என்னுடையது தானப்பா! இதுக்கு எதுக்கு நான் போய் கடன் கேட்டுட்டு அங்க இங்க நான் நின்னுட்டு இருக்கேன்? இந்த எனக்குள்ளாக இருக்கக்கூடிய விஷயத்தை நானே எடுத்து பார்த்து ஈஸியா இன்னும் கொஞ்சம் அத டெவலப் செய்துடலாம்ன்னு நினைப்போம் இல்லையா? இத தான் உணர வைக்கிறாங்க. அப்ப எனக்குள்ளாக பொதிந்து இருக்கக்கூடிய விஷயம் மௌனம் என்ற ஒன்று. தாயினுடைய கருவறையில என்ன செய்துட்டு இருக்கேன்? பேசாம இருந்திருக்கேன். என்ன செய்தாலும் எல்லாவற்றையும் எது வழியாக கேட்டுட்டு இருந்திருக்கோம்? அலை வழியாக. அப்பயே நமக்கு டெலிபதி ஆரம்பிச்சிடுது. அந்த ஒரு கனெக்ஷன் குடுத்து விட்டாங்க இல்லையா? அம்பிலிக்கல் கார்ட். அது வழியாக அந்த உயிருக்கு இது ஓடிட்டே இருந்திருக்கு. அம்மா என்ன யோசிச்சாலும் எல்லாவற்றையும் நானும் வந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன். கண்ணால இல்ல, காதால இல்ல. எல்லாமே ரிஜிஸ்டர் ஆயிட்டே இருந்திருக்கு உள்ளுக்குள்ளாக. இப்ப எப்பேர்ப்பட்ட விஷயம் பாருங்க. அப்ப எனக்கு இறைவன் என்ன செஞ்சிருக்காங்க? இந்த படைப்பை ஏற்படுத்தும் போதே, இந்த உயிரை, இந்த கருவினை ஏற்படுத்தும் பொழுதே, எப்படி ஏற்படுத்தியிருக்காங்க? இத தான் ஃபர்ஸ்ட்டு இன்ஸ்டால் செய்திருக்காங்க. இப்ப புரிஞ்சுதா? நமக்கு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாலேஷன் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுவோம் இல்லையா? அது என்ன இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க இந்த ஹார்ட்வேர்க்குள்ளார? இத தான் முதல்ல எடுத்து போட்டு வச்சிருந்திருக்காங்க. அப்ப நான் ஏன் போய் இத கத்துக்கணும் இனிமே? அவசியமா? எனக்கு முதல் முதலாக வந்த அறிவாச்சே, முதல் அறிவ நானு ஈஸியா கொண்டு வந்துடலாமே! இங்க தான் மகரிஷி சொல்றாங்க, எனக்குள்ளாக இருக்கக்கூடிய விஷயங்கள நான் அறியறதில்ல. அதுக்காக தான் நோ தை செல்ஃப் அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல உனக்குள்ளாக போய் பாரப்பா. உனக்குள்ளாக போய் நில்லு. உனக்குள்ளாக இருக்கிறதெல்லாம் என்னங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது?
தெரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல. ஆனா நமக்கு தான் வாய்ப்பு கிடைக்காம என்ன ஆயிடுது? அறிவு இருக்கு, ஆனா அலட்சியம் இருக்கு. உணர்ச்சி வயம்ங்கிற ஒரு நிலையில என்ன பண்ணிடுறோம்னா, புலன்களை ஓட விட்டுக்கிட்டே இருக்கோம். அந்த புலன் வழியாக தான் இன்பம் இருக்குன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அந்த புலனை நான் பயன்படுத்தினால்தான் இன்பம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கேன். புலன்களே அடங்கி இருக்கும் பொழுது அங்க கிடைக்கக்கூடியதுதான் சமாதி நிலை. சமாதி நிலையில எவ்வளவு ஆனந்தமாக இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? கொஞ்ச நேரம் நாம தவத்துல உட்காரும் பொழுதே அப்பாடி எவ்வளவோ ஜாலியா இருக்கு அப்படின்னு சொல்றோமே. இன்னும் அதை நீடிச்சு அப்படியே போகும்போது எப்படி இருக்கும்? அந்த ஆனந்தம் என்ன மாதிரி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்ப அந்த நீடித்த ஒன்று எவ்வளவு நீட்டிட்டு போறோமோ அங்கதான் இருக்கணும். அப்ப மனதுல இருக்கக்கூடியதெல்லாம் கழிச்சிட்டு வரணும். அதுக்கப்புறம் அந்த பிராக்டிஸை நீட்டிக்கிட்டு கொண்டே போகணும். இதுக்காக தான் மகரிஷி வச்சாங்க நமக்கு தொடர்ந்து செய்வது. கொஞ்சமா கிடைச்சிருமானா கிடைக்காது. ஏன்னா எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கக்கூடிய காரணத்தினால அது ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த புலன்களும் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப புலன்களை முதல்ல கட்டுப்படுத்தி உள்ள கொண்டு வரணும். அதுக்கு தான் சொன்னாங்க தாரணா தியானங்கிறதுலாம் வந்துருது இல்லையா? பிரத்யாகாரா தாரணா. அதுக்கப்புறம் நீ அப்படியே கழிச்சுக்கிட்டே ஒண்ணு ஒண்ணா வரும்போது எல்லாமே என்ன ஒவ்வொன்றிலிருந்து இன்னொன்றாக மாறி கொண்டு வந்து அந்த இன்வேர்டா புல் பண்றது தான். அது இன்வேர்டா புல் செய்து வரும்பொழுது அங்க கிடைக்கக்கூடியது தான் அந்த எப்பொழுதுமே அழியாத ஆனந்தம். இப்ப அழியாத ஆனந்தம்னு சொன்னோம் பாருங்க. அப்ப மற்றதெல்லாம் என்னன்னா மொமெண்ட்ரி. அந்த டைமுக்கு ஜாலியா இருக்கும். திரும்பவும் இப்படி கையை வச்சுட்டு உட்காந்துருவேன். மறுபடியும் போயிடுறேன். அப்ப தெரிஞ்சது இல்லையா? இட் இஸ் நாட் பெர்மனன்ட் என்ஜாய்மெண்ட். இட் இஸ் நாட் த ஹாப்பினஸ். ஹாப்பினஸ்ன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப புலன்களுக்குள்ளாக போய் புலன்களை பயன்படுத்தாம இருந்து ஒரு சந்தோஷத்தை நான் பார்க்கணும். அதுக்காக தான் சொன்னாங்க கண்களை மூடி உட்காருவதற்காக பழகுங்க முதல்ல. கண்ணை மூடினாலே வாய் பேசாது, குறைஞ்சிரும். யோசிச்சு பாருங்க. சும்மா கொஞ்ச நேரம் உட்கார விடுவோமே, இப்பயே செய்து பார்ப்போமே. பேசாம கண்ணை மூடிட்டு உட்காருங்க. இப்ப இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பதிலா கண்ணை மூடணும்னாலே டக்குன்னு அப்படியே கொஞ்சம் மாறும் பாருங்க. இம்மீடியட்டா ஒரு மொமெண்ட் அந்த டக்குன்னு மாறும். என்ன செய்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் பாருங்க. யார்? அங்கதான் சொல்றாரு, நீயே தான் அங்க நிக்கிறேன்பாரு. அதுவும் அந்த மௌனத்துடைய கவியில வரும். மௌனமாக இருக்கும்போது எண்ணம்ன்ட்டு வந்ததுன்னா அது யாருன்னு கேள்வி கேட்கிறாராம். அதுதான் வளைந்த ஆராயன்னு சொல்லுவார். கேள்வி கேட்கும், நீயே தான்ப்பா அது, வேற யாரு வந்தாங்க, நீயே தான். அப்புறம் தான் கழியறது. டக்குன்னு அந்த ஒரு ஃபிளிப் வந்தது இல்லையா? அந்த ஃபிளிப் மொமெண்ட். அந்த ஃபிளிப் மொமெண்ட்லயே ஏதோ ஒரு ஜர்க் நமக்குள்ளார மனசுக்குள்ளார வருது பாருங்க. அந்த ஜர்க். அந்த ஜர்க்குக்குள்ளார போகும்பொழுது தான் அதை நம்ம அப்படியே பெருசாக்குறோம். சரி, ஓகே, கண்ணை மூடிட்டோம் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது பேசுறதுக்கு ஆள் இல்லை. கண்ணால பார்க்கும் பொழுது அவர் செய்யறதை வச்சுட்டு நாம பதில் கொடுக்கணும்னு நினைப்போம். இப்ப கண்ணை மூடினாலே இன்னொருத்தங்களை பார்க்காத போது, பொருளை பார்க்காத போது சத்தமும் குறைய போறது. இப்ப எனக்குள்ளாக கொடுக்கக்கூடிய சத்தம் குறைஞ்சதுன்னா உள்ளுக்குள்ளாக இருக்கக்கூடிய இன்னொரு சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டேன். பாருங்க, கண்ணு முடிச்சு வாய் மூடிடுது. இதை இரண்டும் மூடிட்ட பிறகு ரெண்டுமே நீ மூடி இருக்க இல்லையா? டேய் காது, ஏன்பா நீ கேட்டுக்கிட்டே இருக்க? அது ஏதோ பேசிட்டு இருக்கட்டுமே, விட்டுடு அப்படின்னு பேசாம இருக்க ஆரம்பிச்சிருது பாருங்க. காதும் கேட்க ஆரம்பிச்சிருது. இப்ப கேட்டு என்ன பண்ண போற? நீ தான் பேச போறது இல்லையே, வாய் மூடிட்டு தானே இருக்க போற. கட் ஆயிடுதா பாருங்க. ஒரு முயற்சி எப்படி அழகாக கனெக்ஷனை புலன்களுக்குள்ளாக அதுவே பேசிக்குது பாருங்க. இதுதான் கோஆர்டினேஷன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு நெட்வொர்க்கிங் சிஸ்டம் அங்க விளையாடுது பாருங்க. அப்புறம் என்ன ஆகும்? இதெல்லாம் குறைஞ்சிற போதே மனம் என்பது என்ன ஆகும்? ஒண்ணுமே இல்லாம போயிடும். மனம் அங்கு அழிக்கப்படும். அப்படியே ஒண்ணுமில்லாத ஒரு நிலையில போயிடும். இப்ப என்ன செய்திருக்கோம்? அப்ப இங்க டெக்னிக் என்ன நடக்குதுன்னு சொன்னோம்னா, அந்த மனம் இல்லாத நிலை நம்ம போகணும்னு சொன்னோம்னா, முதல்ல புலன்களுக்கு வேலைகளை குறைங்க. அதனால இப்படி நீ குறைச்சு பழகிட்டு திருப்பி அந்த கவியை முடிக்கும்போது சொல்லுவாங்க,
அதுக்கப்புறம் நீ மௌனத்திலிருந்து வெளியில வந்துட்டன்னா என்ன செய்யணுங்கிறதையும் அழகாக சொல்றாரு. நம்ம என்னன்னா நம்ம சித்தர்கள் மாரி நம்மளும் அப்படியே மூடிட்டே அப்படியே உட்காந்துருவோம் அப்படின்னு நினைச்சோம்னா, உண்மையாக எல்லாவற்றையும் மூடிட்டு உட்காந்தா பரவால்ல. நம்ம கண்ண மூடிட்டு பிசினஸ் பண்ணிட்டு இருப்போம். இங்க எது அதுவா, இதுவா அப்படின்ட்டு எல்லாம் ஓடிட்டு இருக்கும். ஒரு பெரிய 70 ஸ்க்ரீன் எல்லா மெகா சீரியல் ஓடும். அது இல்ல. அது இல்லாம உட்கார்ந்தோம்னா நீட்டிக்கிட்டே போகலாம். ஆனா இன்றைய வாழ்க்கை முறை அப்படி முடியாது இல்லையா? அப்ப கடமைக்குள்ளாக அந்த மௌனத்த கொண்டு வரணுங்கிறாரு. புலன்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கணும். ஆனா, புலனுக்குள்ளாக ஒரு அறிவு இருக்கு இல்லையா? அந்த அறிவ பிடிச்சிட்டு இருக்கணுங்கிறாரு. அதுதான் அகத்தவம்ன்னு சொன்னாங்க. அகத்தவத்துல நீ போய் உள்ள போகும்பொழுது, இந்த புலன்கள் இயங்கிட்டு இருக்குமாம். புலன் இயக்கம் இருக்கும். ஆனா, அது இயங்குறதுக்குள்ளாக ரியாக்ட் ஆக மாட்டோம். கனெக்ஷன் ஒரு ஆக்டிவிட்டி மட்டும் இருந்துட்டு இருக்கும். அந்த ஆக்டிவிட்டிக்குள்ளாக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, கனெக்ஷன் வேற எங்கேயோ இருக்கும். அப்ப எல்லாமே நிதானமாக அதுக்குள்ளார போக ஆரம்பிச்சிடுதுங்கிறாங்க. பிராக்டிஸ் செய்து பார்க்கலாம். கண்டிப்பாக இது முடியும். கொஞ்ச நேரம் அப்படியே யோசிச்சு பாருங்க. நம்ம இப்ப சொன்ன ஒரு எக்ஸாம்பிள், கண்ண மூடும்பொழுதே எவ்வளவு கோஆர்டினேஷன் நடக்குது. அது ஏன் நடக்குதுன்னு இப்ப கேள்வி கேட்கணும். கண்ண மூடுனோனே என்ன ஆகிருக்கு? எனர்ஜி சேவிங் ஆச்சு. ஃபர்ஸ்ட் திங். கண்ண மூடுனோனே இருட்டு ஒண்ணு வந்தது. அந்த இருட்டு வந்த காரணத்தினால என்ன ஆச்சுன்னா, மனசு அந்த இருட்ட பார்த்துச்சு. அப்ப வெளிச்சம் என்ற ஒன்ற பார்த்துட்டு இருந்த அந்த கண்ணுக்குள்ளாக இருந்த இருட்ட கவனிச்சதுனால, உள்ளுக்குள்ளாக போயிடுது. எப்படி பாருங்க, டப்புன்ட்டு உள்ள தூக்கிட்டு வந்துடுது. ஒரு சின்ன விஷயம். இத செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் நமக்கு ஆகும்? கண்ண சிமிட்டி சிமிட்டி பார்த்தாலே கூட, அப்பயே ஒரு வித்தியாசம் ஏற்படும் பாருங்க. இதுக்காக தான் சொன்னாங்க, மௌனம் இருக்கும்பொழுது எப்படி பழகணும்னு சொன்னோம்னா, எனக்கு ரொம்ப இதுல ஒரு அனுபவம் இருக்கு. சின்ன வயசுல ஆழியாருக்கெல்லாம் இருக்கறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடியே இருக்கும் பொழுது, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஜெயந்தி அம்மாலாம் கூட கலாட்டா செய்திருக்காங்க. மௌனத்துல இருக்கும்போது மகரிஷி 48 நாள் மௌனங்கள் வைப்பாங்க. அவரும் மௌனத்துல இருப்பார். அவர் மௌனத்துல இருந்து அதோட எல்லாரும் இருக்கார். அப்ப எப்படி மௌனம் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு உதாரணத்துக்கு நம்ம பார்க்கணும்னு சொன்னோம்னா, கண்கள் பார்க்கணும். கண்கள் இங்க பார்த்துட்டு இருக்கு. ஆனா கண்கள் யார பார்க்குதுங்கிறத பார்க்கக்கூடாது. இல்லாட்டி போய் எங்கேயோ போய் மோதிக்குவேன் இல்லையா? அதனால கண்ண பார்க்கணும். கண்ண மூடி நான் மௌனத்துல இருக்கேன்ப்பா. அதனால என்னுடைய புலன்கள்லாம் ஒண்ணுமே வேலை செய்ய "டேய் கண்ணே, கண்ண மூடிட்டு நீ நடப்பா." எங்க போவோம்? எங்கேயாவது போயிடுவோம். இங்க தான் மகரிஷி பிராக்டிகலா வராங்க. இயங்கணும். கண்கள் பார்த்தாலும், உன் எதிர்க்க பார்க்கிறவங்களோட ரியாக்ஷனே இருக்கக்கூடாது. அதுதான் செய்வோம். பேசாம போயிட்டே இருப்போம். எதிர்க்க வந்துட்டு இருப்பாங்க. பேசாம போயிட்டு இருப்போம். யாரோ ஒருத்தர், யாரு? எனக்கு தெரியாது யாருன்ட்டு. ஏன்னா மனம் அங்க ரியாக்ட் ஆகல. மனம் கனெக்ஷன் ஆகல. அந்த கண்ணு பார்த்த உடனே தானே, ஓ இவங்களா? இவங்க இத சொன்னாங்களா? அத சொன்னாங்களா? அங்க வந்தாங்களா? இங்க வந்தா எவ்வளவோ கேக்குது பாருங்க. டக டக டகன்ட்டு. ஜஸ்ட் ஒரே ஒரு பார்வை. அந்த பார்வையில எத்தன படம் எடுத்துட்டோம் பாருங்க நம்ம. அத பார்த்தோம்னா, பல சீரியல் எடுத்து நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். அவ்வளவு விஷயங்கள நம்ம கச்ச கச்ச கச்சன்னு போய்க்கிட்டே இருக்கோம். அப்ப அந்த பார்வைய நீ பார்க்கணும் தான்ப்பா. ஆனா பார்க்கும் பொழுது, உள்ளுக்குள்ளாக இந்த நேரத்துல உனக்கு வேண்டியதில்ல. நீ அவங்கள பார்த்து ஏதாவது கதை எழுத போறியா? செய்துக்கோ. ரைட். பிராக்டிகலா இருக்கணுங்கிறாங்க. கேளு. அவங்க பேசுறது கேட்குது. ஆனா அத ரியாக்ட் பண்ணாதீங்க. அதுக்குள்ளாக போக வேண்டாம் நாம. உன்னுடைய வேலை வேற. சம்மந்தம் இருக்கா? நல்ல காது குடுத்து கேளுங்க. அத கேட்டுட்டு என்னமோ பேசுறாங்க. எனக்கு என்ன? அப்படியே அது காதுக்குள்ளார போய் எனக்கு உள்ளார வந்தாலும், ஓகே. நீ போய் உள்ள உட்கார்ந்துக்கோ. உனக்கு எனக்கும் சம்மந்தம் இல்ல. எது நடந்தாலும் உள்ள உட்காரும் இல்லையா? பெட்டகம் தானே! நம்மளுடைய கருமையம் எடுத்து எடுத்து வச்சுக்கோ. வரட்டும். உள்ள உட்காரு. நீ பாட்டு இருந்துட்டு போப்பா. நான் சிவமேன்ட்டு இருக்கேன். அவ்வளவுதான். அப்ப எந்த ஒன்றை செய்தாலும் மனம் ஒன்று தனியாக இயங்கணும். மனம் எங்க? மறுமுனையாம் என்பாரு. மனதுக்கு மறுமணம். அந்த மறுமுனை என்னன்னு பார்த்தோம்னா, இறைவன். அந்த இறைவனோட கனெக்ஷன் செய்து விட்டுட்டோம்னா, அது பேசாம இருந்துட்டு இருக்குமா. அது என்னன்னா, அது ஒரு பெரிய பேராற்றல் ஒரு கடல் இல்லையா? அப்ப இதெல்லாம் வருதுல்ல, கரைஞ்சு போயிடும் அங்க.
ஒண்ணுமே இருக்காது. அந்த இன்டென்சிட்டி அங்கருந்து வரக்கூடிய அலை இருக்குல்ல, அந்த அலை நான் டியூன் ஆகும்போது தான் அந்த அலையோட சேர்ந்து இதுவும் காப்பி பண்ணிக்கிட்டு கன்டாமினேஷன் கருமையத்தை களங்கப்படுத்துதல். இததான் மகரிஷி சொல்றாங்க. இப்படித்தான் களங்கப்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன செய்யணும்? கருமையம். அந்த ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்துல இருந்து பதிஞ்சிருக்கிறது என்னன்னா, இறைவனுடைய தன்மைதான். அது மௌனமாக அடங்கியிருக்கிறது. அந்த மௌன நிலை அந்த கருமையத்துக்குள்ளாக போயி, நீங்க நிற்கும் பொழுது தான் உங்களுடைய முன்வினைகள் எல்லாம் வருமாம். அந்த முன்வினைகள்லாம் தோண்டி, தோண்டி உள்ள வரும். வந்து அப்படியே போய்க்கிட்டே இருக்கணும் அது. அப்படியே எவாப்ரேட் ஆயிட்டு இருக்கணும். கனெக்ஷன் அங்க இருக்கக்கூடாது. இதுதான் மௌனத்துல செய்யணும்னு சொல்றாங்க. நீங்க மௌனமாக எத்தன நாள் நீங்க இருந்தாலும், 1 மணி நேரம் இருந்தாலும் சரி, நாம என்ன செய்யணும்? அந்த 1 மணி நேரத்துல எந்த ஒன்று யார் பக்கத்துல உட்கார்ந்திருந்தாங்கனாலோ, கண்ணு அவங்கள பார்க்கலாம். ஆனா பார்க்கக்கூடாது. புரிஞ்சது இல்லையா? ஏதோ டயலாக் மாரி இருக்கா? அப்படித்தான். காது கேட்கலாம். ஆனா கேட்கக்கூடாது. வாய் கண்டிப்பா பேசக்கூடாது. அது மட்டும் அப்படி சொல்ல முடியாது. எண்ணங்களுக்கு அங்க இடம் கொடுக்கவே கூடாது. ஆனா இருக்கும். அந்த இடத்துல இருக்கும். அங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். இப்படி குட்டி குட்டியா பழகிட்டே வரணும். அதனால தான் எதிர்க்க யார் வந்தாலும் கண்கள் பார்த்து கொண்டே இருக்கட்டும், போய்க்கிட்டே இருங்க. நான் சொன்னேன் இல்லையா? அதுதான் கலாட்டா பண்ணுவாங்க. இப்ப பாரு அப்படியே வந்துட்டு அப்படியே பேசாம போயிட்டு இருப்பான் பாரு, அப்படின்னு பேசி கலாட்டா பண்ணிக்குவாங்க. சந்தோஷமா இருக்கும். ஆனந்தம் பாருங்க, எங்க கிடைச்சது? மற்ற டைம்லன்னா நமக்கு கோவம் வந்திருக்கும் இல்லையா? இல்ல. ஏன்னா அங்க ரியாக்ஷனே இல்லையே. ரியாக்ஷனே இல்லாத போது, நமக்கு ஆனந்தம் எப்போதுமே நம்மகிட்ட இருக்கும். என்கிட்ட இருக்குங்கிற விஷயத்தையாவது தெரிஞ்சுக்குவேன். இப்ப இந்த ஆனந்தத்த நம்ம பெருக்கிக்கணும்னு சொன்னோம்னா, மகரிஷி என்ன சொல்றாங்க? நாட்கள கூட்டுங்க. உங்களுடைய நம்பர் ஆஃப் ஹவர்ஸ கூட்டுங்க. அதுக்காக தான் 1 நாள்ன்ட்டு எடுத்துக்கோங்க. முயற்சி செய்து பாருங்க. ஃபியூ ஹவர்ஸ் எடுத்துக்கோங்க. என்ன காரணம்னா, கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சுக்கிட்டே வரணும் இல்லையா? அந்த கழித்தல்ங்கிற ஒரு விஷயம் சாதாரணமானது இல்ல. இதுதான் நம்ப தெரிஞ்சுக்கணும். அட இதுதானே! அப்படியே தூக்கி போட்டுடலாமா? "ஏய் இது வேண்டாம்ப்பா" அப்படின்னு சொன்னா தூக்கி போட்டுடலாம்னா முடியாது. ஏதோ ஒரு கரை வந்ததுன்னா, அந்த கரைய எடுத்து அழகா தொடச்சிட்டு போட்டுறலாம். முடியாது. அது என்னோட ஒட்டிட்டு இருக்கும். அதனால கொஞ்சம் டைம் எடுக்கும். எந்த அளவுக்கு அது ஒட்டிட்டு இருக்கோ தெரியாது வேற இல்லையா? என்ன போட்டு வச்சிருக்கேன் ஒண்ணுமே தெரியாது எனக்கு. அதனால டைம் எடுக்கும். அப்ப டைம் எடுக்கணும்னு சொல்லும்போது என்ன செய்யணும்னா, அதே இதுல கன்டின்யூ செய்யுங்கங்கிறாரு. ஆரம்ப நிலையில நம்ம வாய் மூடி ஏதாவது புக்க படிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கலாம். அகைன் என்ன செய்றோம்னா, ஆரம்ப நிலையில திருப்பி திருப்பி அதில கனெக்ட் பண்ணிர்றோம் இல்லையா? நீங்க இன்னும் உங்களுக்குள்ளாக போய் அந்த இத பிடிக்கணும்னு சொன்னோம்னா, எந்த ஒன்றும் இல்லாம போகணும். அது போகும்போது தான் அந்த வெறுமை என்ற ஒரு நிலையில நீங்க போய் பிடிக்க முடியும். அத பிடிச்சா தான். அப்ப அதுக்கு டைம் எடுக்குங்கிறாங்க. அந்த டைம கூட்டணும். அப்ப எந்த மாரி நிலையிலலாம் அத செய்யலாம் அப்டின்னா, ஒரே இடத்துல முதல்ல உட்கார அசைவும் வந்து எல்லா மனசுல வந்து நெறைய விஷயங்கள குடுக்கும். உடல்ல ஜஸ்ட் ஒரு அசைஞ்சாலே அந்த காலத்துல இருக்கிற குருக்கள்லாம் நம்ப வேதாத்ரி மகரிஷி மாரி கிடையாது. அவங்களெல்லாம் பழகியிருக்கோம். அவங்களாம் உட்கார்ந்தா அசைவு இல்லாத உட்கார்ந்தியாங்கிறது சொல்லு அப்டிம்பாங்க. எவ்வளோ நேரம் உட்கார முடிஞ்சது? அவங்களுடைய கேள்விகள அப்பதான் நம்ம வந்து அதுக்குள்ளாக போயி, அதோட வந்து அத வந்து நம்மளோட வந்து உரையறதுக்கு விடணும். அந்த உரைதல்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது நடக்கணும். அந்த மெர்ஜ் ஆகுறது. அந்த மெர்ஜ் ஆகுது எப்போன்னா, ஏன்னா அது ஒரு சூப்பர் பவர். அந்த சூப்பர் பவர் வந்து இங்க வரணும்னா, நம்மளும் கொஞ்சம் பவர் ஆனா தானே வர முடியும். அப்பதானே அது வந்து இங்க ஒட்ட முடியும். அது இல்லாட்டி அந்த இது வந்து ஒட்டாது இல்லையா? அந்த 2ம் ஒட்டுறது நம்ம இப்ப ராக்கெட்ல டெக்னாலஜிலாம் எடுத்து பாருங்களேன். அதெல்லாம் இன்னைக்கு ஈஸியா கொண்டு வந்துட்டாங்க. மேல அனுப்பின ராக்கெட்டே திருப்பி கொண்டு வந்து ஸ்டேஷனுக்கு கொண்டு வர அளவுக்கு கூட இன்னைக்கு வந்துருது. ஆனா அந்த டாக்கிங் சிஸ்டம்ங்கிறது இருக்கு இல்லையா? பெரிய விஷயம் அது. ஏன்னா, அது ஒரு ஸ்பீட்ல இருந்துட்டு இருக்கும். எங்கேயோ இருந்து வரக்கூடிய ஒரு பொருள். அங்க போய் வரணும்போது ஸ்பீட முதல்ல குறைக்கணும். பாருங்க, இப்ப சயின்ஸ் சொன்னா புரிஞ்சிடுது. இதே தானே மனசுக்குள்ளார இருக்கு. அந்த ஸ்பீட குறைச்சு, குறைச்சு வரணும்னா,
பல கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து அந்த ஸ்பீட குறைச்சா தான் அங்க வரும்பொழுது ஏன்னா இது ஸ்டேபிள். இங்க ஸ்டேபிளா இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இங்க ஓடிட்டு இருக்கக்கூடிய விஷயம். அப்ப இந்த ஸ்டேபிள் இதுக்கு வரணும். அப்ப அந்த ஸ்டெபிலிட்டி வேணும் இல்லையா? அப்ப இது ஓடிக்கொண்டு இருக்கக்கூடியத குறைச்சு, 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 குறைச்சு நான் வரும்பொழுது தான், இங்க வரும்பொழுது தான் நான் வந்து நிக்க முடியாது. அப்ப கழித்தல், நிலைநிறுத்துதல் இத தான் சொல்றாங்க. நீங்க கழிச்சிட்டே வரும்பொழுது, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா கழிச்சிட்டு வரும்போது, நீங்க அதே நிலையாக இருக்கும்பொழுது, இப்ப என்ன ஆயிடும்? இந்த அழகா சுத்த வெளி எப்படி இருக்கு? ஒன்றுமே இல்லாததாக நிலையாக இருக்கக்கூடியது. அப்ப நிலையாக மாறணும்னா, குறைச்சுக்கிட்டே வாங்க. அப்ப எவ்வளோ நாள் எடுக்குதோ பரவால்ல. கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு, குறைச்சு பழகுவோம். குறைச்சுக்கிட்டே வந்தோம்னா, குறையே இல்லாத ஒரு நிறை நிலைய பிடிச்சுக்குவோம். இப்ப குறைக்கிறது தான், குறைச்சுக்கிட்டே வர்றது. அந்த நிலை, நிறை நிலையாக மாறணும். மகரிஷி குடுத்திருக்க பேரு நிறைநிலை, இறைநிலை. அப்ப நிலையான ஒன்ற பிடிக்கணும்னு சொன்னோம்னா, இது எல்லாம் நிலையாக இல்லாத ஒன்று. என்னுடைய புலன்களும் கூடங்கிறத புரிஞ்சு, புலன்களுக்குள்ளாக நாம போய் ஆராய்ச்சி செய்ய பழகுனாலே, மௌன நிலை நமக்கு எப்பொழுதுமே கிட்டிடும். எதுக்காக இத நம்ம சொல்ல வரோம்ன்னு சொன்னோம்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து செய்யக்கூடிய சாதனை மார்க்கம் நாம இல்ல. வேதாத்ரி மகரிஷியர் அவங்க ரொம்ப பர்ட்டிகுலரா சொல்லியிருக்குது, குடும்பத்தில் யோகம். ரொம்ப கஷ்டம்பா. சிம்பிளா அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு நினைக்கிறோம். அவர் செய்து காமிச்சிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாரி தான் வழிய சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, இப்படிதான் நம்ம பிராக்டிகலா பார்க்கணும். எந்த ஒன்று செய்தாலும் எப்படி நிலையாக நிற்பது? உள்ளுக்குள்ளார மனம் இருக்கிறது பேசாம தானே இருந்துட்டு இருக்கு. அந்த நிலையில எப்படி நிக்கிறது? எத கேட்டாலும், எத பேசினாலும் அந்த நிலையாக இருக்கும்போது, ஒவ்வொரு புலன்களுக்குள்ளாக போய் நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக தான் பஞ்சேந்திரிய தவமே குடுத்தாரு. அத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த 5 புலன்கள் வழியாக தானே நீ உலகத்தையே அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அப்ப அந்த 5 புலன்கள நீ தெரிஞ்சுட்டு நல்லா போணும்னா, உன்னுடைய ஆக்கினையானது சிறப்பாக வேலை செய்ய ஆரம்பிச்சுடும். இத நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா? அவர் அததான் சொல்ல வராங்க. ஆகினை தவம்ன்னு சொல்லிட்டு நம்ம அங்க போய் உட்கார்ந்துர்றோம். காட்டான் ஐமேல் ஏறி சொல்லியிருக்காங்க இல்லையா? இந்த 5 புலன்கள் மேல நம்ம தாண்டி போகணும். அப்ப 5 புலன்கள் எப்படி வேலை செய்யுது? அந்த 5 புலன்களுக்கு பின்னாடி ஒரு புலம் இருக்கே! அது எங்க இருக்கு? அப்படிங்கிற அந்த முனைய நாம பிடிச்சுக்கிட்டு, இங்க கொண்டு வந்தோம்னாலே உண்டு. செய்து பாருங்க. அற்புதமான ஒரு அனுபவம் கிடைக்கும். மகரிஷி அததான் சொல்றோம். இந்த அனுபவத்த என்னால விளக்க முடியாது. ஆனந்தமாமே அப்படிங்கிறாரு அவரு. அவ்ளோ பெரிய ஆனந்தம் இருக்கு அங்க. என்னுடைய புலன்கள் எல்லாம் இல்லாம போகும் பொழுது, ஆனா புலன்கள் வழியாக நான் உலகத்த அனுபவிக்க ஆரம்பிக்கும்போது, அந்த மௌன நிலைய நான் பிடிச்சேன் இல்லையா? அந்த மௌன நிலை எனக்கு பிடிச்ச ஒரு காரணத்தினால, என்னுடைய புலன்கள் வழியாகவே ஆனந்தத்த நான் பார்க்கிறேன். அழியாத ஆனந்தம். அப்ப நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? அந்த புலன்களை தாண்டி, புலன்களுக்குள்ளாக இருக்கிறத கவனிக்கணும். நெறைய சொன்னோம். சப்தத்துக்குள்ளாக அந்த நிசப்தத்த கவனிக்க ஆரம்பிக்கணும். நீங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பாருங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரில இருக்கவங்களுக்கெல்லாம் நெறைய இடங்கள் அற்புதமாக கிடைக்கும். விஸ்தாரமா இருக்கும். அந்த விஸ்தாரமா இருக்கக்கூடிய இடத்துல ஒரு விதமான சப்தம் கிடைக்கும். அது சவுண்ட் இல்ல. யார்கிட்டேருந்து வர சவுண்டே இல்ல. இறைநிலையின் சவுண்ட நம்ம கேட்கலாம். அற்புதமான சவுண்ட். இத சொல்லும்போதே இப்ப கேட்கும். அத நம்ம கேட்டு பழகணும்னு சொன்னோம்னா, நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு சப்தம் ஒண்ணு இருந்துட்டு இருக்கும். அந்த சப்தத்த தாண்டி அந்த இறைநிலையின் அதிர்வுங்கிறது இருக்கு பார்த்தீங்களா? அந்த அதிர்வுடைய சத்தம் அங்க இருக்கும். அதுதான் ஆனந்தங்கிறாரு. அதுதான் நம்ம கூட பேசிட்டே இருப்பாங்க. மகரிஷி பேசிட்டே இருந்தாலும், அவர் பாட்டு ஒரு இதுல இருப்பாங்க. ஏன்? அவங்களுக்குள்ளார இன்னொரு ட்ராக் ஓடிட்டுருக்கு. அந்த ட்ராக் இருக்கும்போது, அவ்வளவு அவர பார்க்கும்பொழுதே ஐயா சொன்னாங்க இல்லையா? நாங்க 3 பேரும் போய் உட்கார்ந்திருப்போம். அவர் கூட சாயந்திரம் நேரத்துல உட்காரும் பொழுது, சில நேரத்துல அப்படியே மலர்ச்சியாக இருக்கும். அந்த மலர்ச்சி எங்கன்னா, அந்த ட்ராக் ஓடிட்டுருக்கு.
அந்த ட்ராக் கொஞ்சம் அதிகமா போயிருந்திருக்கலாம். அந்த டாக்கிங் மெஷின் இருக்கு இல்லையா? அங்க கொஞ்சம் டாக் ஆயிட்டுருக்கும். அப்ப அந்த டாக்கிங் அங்க ஆனதுனால, அந்த நிலையான ஒரு இடத்துல போயிட்டு இது வந்து ஃபிக்ஸ் ஆயிடுது. ஃபிக்ஸ் ஆனதுனால, உள்ளுக்குள்ளாக ஒரு பொங்கிக்கிட்டே இருக்குமாம். அது பொங்கிக்கிட்டே இருக்கு உள்ள. அது என்ன செய்யும்? ஆனா ஆக்டிவிட்டி வந்து வேற இருக்கு. வெளியில யாரையோ பார்த்துட்டு இருக்கோம், ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருக்கோம். ஆனா உள்ளுக்குள்ளாக இருக்க இந்த பொங்கிட்டு வர்றது, அங்கங்க நமக்கு ட்ரேஸஸ் தெரிஞ்சுட்டு இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தரும் நாம வந்து மாற முடியும். அப்ப அந்த முகமும் அழகா இருக்கும். சொல்லுகின்ற வார்த்தைகள்லயும் அங்க இருக்கக்கூடிய அந்த ட்ரேஸ் கொஞ்சம் வந்தே தீரணும் இல்லையா? ஏதோ ஒண்ணு பேசிட்டு கூட இருக்கலாம். ஆனா இதோடைய இனிமை, அதோடைய அந்த சந்தோஷம், இது இங்கேயும் சேர்ந்து வரும்பொழுது, அங்க போய் சேர்ற இடத்துலயும் போகும். இதுதான் ஆரம்பத்துல நம்ம என்ன சொன்னோம்? எல்லாமே எதுவாக இருந்தாலும் அலையாக எடுத்துக்கொண்டே போயிட்டு இருக்குமா. அப்ப அந்த அலையாக மாறி நிற்பது தான் இந்த மௌனத்துல நடக்கக்கூடிய ஒன்று. அலையாக மாறி பார்க்கும் பொழுது நிலைய பிடிச்சிரும். நம்ம அலைந்து கொண்டிருப்பது இல்ல. அலைகளை கவனிப்பது. அலைகளை கவனிக்கும்போது, அலையே அப்படியே வந்து அலைந்து, அலைந்து அங்க அலையில்லாத நிலை ஏற்பட்டும்போது, அந்த நிலைய நாம பிடிக்கும் பொழுது, மோன நிலை என்பது நிலைத்து நிற்கும். மகரிஷி ஒரு தடவ அ இங்க கோடி சாமிகள் அப்படின்ட்டு இருந்தார். கோடி தாத்தான்னு சொல்லுவாங்க. துறவிப்பாளையம்ங்கிற இடத்துல இங்க பக்கத்துல இருக்கக்கூடியது. அவர போய் சந்திக்கிறதுக்காக போனாங்களாம். அந்த சந்திக்க போகும்பொழுது ஒண்ணுமே பேசிக்கல அவங்க. ஆனா பேசிட்டாங்க. அப்புறமா கேட்டாங்களாம், "என்ன பேசிட்டீங்க?" "ஒண்ணுமே பேசாம இருந்துட்டீங்க." "நாங்க பேசி முடிச்சுட்டோமே." "எப்படி?" "மௌனம்." அலையில பேசிக்கிறாங்க. இதெல்லாம் இருக்குது இல்லையா? நம்ம கேட்டுட்டு இருக்கோம். டெலிபதி அப்படிங்கிற மாரி விஷயங்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். அந்த நிலையில பேசுறது. இப்படி ஒவ்வொருவரும் நாம வந்து மாறணும்னு சொன்னோம்னா, எப்படி இருக்கும் அது? மௌனம் ஒன்றிலே அனைத்தையும் பெறலாம். அத்தனை அறிவையும் எப்படி வச்சிருந்திருக்காங்கன்னு சொன்னோம்னா, மௌன நிலைக்குள்ளாக தான் வச்சிருந்திருக்காங்க. ஏனென்றால், மௌனமே தான் இறைவன் என்று ஒன்று. அப்ப ஒவ்வொன்றிலும் அந்த மௌனத்தை பார்க்க பழகுவோம். எந்த வேலையாக இருந்தாலும். சொன்னோம் இல்லையா? ட்ராக்ன்னு சொன்னோம் இல்லையா? அந்த இன்னொரு ட்ராக். சொன்ன உடனே காதுல அது கேட்கணும். ஆனா அந்த சத்தம் டிஸ்டர்பே செய்யாது. மத்த சப்தங்கள்லாம் டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும், இந்த சப்தத்த பிடிக்கலன்னு சொன்னோம்னா, அது கிடைக்கக்கூடிய வைப்ரேஷன் இருக்கு இல்லையா? அது நம்மள அதுதான் முதல்ல சொன்னோம். ஆற்றல். பயமுறுத்தும். அதுக்குள்ளார போகும்போது, அந்த ஒரு ஆற்றல் வரும்போது அவ்வளவு இதுவா இருக்கும். பொங்கி எழுந்திருக்கும் அது. அப்பதான் அந்த பொங்கும்பொழுது, அந்த ஆற்றல் பொங்கும்பொழுது தான், அங்க ஏற்படக்கூடியது தான் நம்முடைய அந்த பெட்டகம், அந்த பாக்ஸ், அந்த ட்ரெஷர் பாக்ஸ் இருக்கு இல்லையா? ஓப்பன் அப் ஆகும். அது ஓப்பன் அப் ஆகும்போது தான், உன்னுடைய வினைகளை பற்றியெல்லாம் நீயே தெரிஞ்சுக்குவ. இன்னொருத்தங்க வந்து உனக்கு உன்னுடைய ஸ்டாக் ரிஜிஸ்ட்ரிய வந்து ஓப்பன் பண்ணி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நோ தைசெல்ஃப். உனக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நீயே பார்த்து ஆராய ஆரம்பித்து விட்டோய்ன்னு சொன்னா, எல்லாமே கிடைச்சிடும். தட்ஸ் ஆல். வெரி சிம்பிள். அப்ப அத எப்படி நாம பிடிக்க முடியும்னா, உள்ளுக்குள்ளாக போகும்பொழுது, அப்ப பொங்கி எழுந்திருக்கும். அப்பயும் என்ன செய்யணும்? அதே அமைதி நிலையில நாம தொடர, தொடர அந்த அமைதி நிலை ஓப்பன் பண்ணி எல்லாவற்றையும் குடுத்துடுவோம். இதுதான் நாம முயற்சி செய்ய வேண்டிய ஒன்று. முயற்சி செய்து பார்ப்போம். நெறைய இந்த மௌனத்துக்குள்ளார போனோம்னா, நெறைய பேசிக்கிட்டே போகலாம். ஏன்னா, அனுபவிக்க, அனுபவிக்க ஆனந்தம். அப்ப அந்த ஆனந்த நிலைய பேசியோ, கேட்டோ இல்லாம பழகி பார்ப்போம். பழகணும்னு சொல்லும் பொழுது, மகரிஷி அத்தனைக்கும் வழி குடுத்திருக்காங்க. தற்சோதனைங்கிற ஒரு விஷயத்த குடுத்திருக்காங்க. இதுதான் நம்ம இப்ப கடைசியா சொன்னது. என்னுடைய வினைகளுக்குள்ளாக போய் நிக்க ஆரம்பிச்சுருவேன். என்னுடைய வினைகளுக்குள்ளாக போய் நிக்கும் பொழுது, எல்லா விஷயமும் தெரிஞ்சிரும். அகைன் அங்க என்ன ரியாக்ட் ஆகி கனெக்ட் ஆகக்கூடாது. கனெக்ஷன் வந்தோனே ரியாக்ட் ஆயிடுவோம். அது இல்லாம போகும்போது கழித்தல் என்பது நடந்து கொண்டே இருக்கும். என்னுடைய வினைகள் எல்லாம் கழிய கழிய ஏன்னா நானு அதோட கனெக்ட் பண்ணல.
அப்ப கழித்தல் என்ற ஒன்று ஒன்றுமே இல்லாது போகும்போது நிர்மூலம் அப்படிங்கிற விஷயம், அந்த சுத்த வெளி, எனக்குள்ளாக இருக்கக்கூடிய சுத்த வெளி. வெளியில பார்த்தது வேற. துரியாதீத தவத்துல நம்ம வெளியில போய் பார்ப்போம். இங்க உள்ளுக்குள்ளாக பார்ப்பது தான் மௌனத்தில் நடக்கும். அந்த நிலைய நாம பிடிச்சிட்டோம்னு சொன்னோம்னா, எந்த நிலையும் நம்மள ஒண்ணுமே பண்ணாது. நிலையான ஒரு நிலையாக மாறிவிடலாம். வாழ்க வளமுடன். நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த மாரி யோசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இந்த சிந்தனைக்கு நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. மிகச்சிறப்பு. ஐயாவுடைய மௌனம் பற்றிய ஐயாவுடைய சொந்த அனுபவங்கள், ஐயாவுடைய எக்ஸ்பீரியன்ஸ், ஒத்தன்டிக் ஸ்பீச் என்று வழக்கமாக நான் சொல்லுவோம். ஐயா மௌனத்தில் தோய்ந்தவர். அதை ரசித்து ரசித்து எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு ரசிப்பதற்கு நாங்கள் எங்களை நிறைய பக்குவப்படுத்தவும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணுன்றது புரிகின்றது. அன்பர்களுக்கு ஐயாவிடம் பல கேள்விகள் இருக்கும் என்று நம்புகின்றேன். இப்பொழுது கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள், கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள விரும்புபவர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம். எல்லாரும் மௌனமாகவே இருக்கணும்னு பார்க்குறாங்க. ஏன்னா இப்பதானே எல்லாத்தையும் பேசிட்ட பிறகு அப்புறம் எப்படி பேச சொன்னா பேச முடியும்? சில நிமிடங்கள் மௌனத்தை கலைப்போம். கண்டிப்பாக. ஓகே, இது நல்ல வார்த்தை. ஐயா, நானே ஆரம்பித்து வைக்கிறேன் ஐயா. நீங்களே சொல்லுங்க. நிச்சயமா. மௌனத்துக்கும் தியானத்துக்கும் உள்ள வேறுபாட்டை கொஞ்சம் விளக்குங்கள். தியானம் செய்கின்ற போது நாங்கள் பின்பற்ற வேண்டிய முறைக்கும் மௌனத்தில் இருக்கும்போது வித்தியாசம் இருக்கா, அல்லது ஒரே வகையில தான் நாங்கள் கழித்து செல்வதா என்பதை பற்றி கொஞ்சம் விளக்கம். இரண்டும் ஒன்றுங்கிறதையும் சொல்லிக்கலாம். ஆனா அதுல மலர்ச்சி என்ற ஒன்று இருக்கு. மகரிஷி சொல்லக்கூடியதும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. ஒன்றிலிருந்து ஒன்று மலர்வது என்பதுதான். தியானம் என்ற ஒன்று நம்ம போகும் பொழுது அதை நோக்கி ஒரு பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு பயணம் அங்க ஒரு இயக்கத்துல முயற்சிங்கிற ஒன்று நடக்குது. அந்த முயற்சியில பயணிக்க ஆரம்பிக்கிறோம் தியானத்துல. அந்த இது போகும் பொழுது அதற்குள்ளாக அடங்கி இருக்கு இல்லையா, அந்த நிலையை பிடிக்கிறது தான் அந்த மௌனம். அப்ப என்னன்னா, இங்க இருந்து ஆரம்பிச்சு அந்த இடத்துல போய் நிக்கிறோம். இப்ப மௌனத்துல போயிட்டோம்னா என்ன ஆயிடுதுன்னு சொன்னோம்னா, எப்பொழுதுமே தியானத்தை செய்ய ஆரம்பிச்சிடுது. அப்ப என்ன சொல்லலாம்னு சொன்னோம்னா, மௌனம் என்பது எப்பொழுதுமே தியான நிலையில இருக்கக்கூடிய ஒன்று. தியானம் என்பது என்னன்னு பார்த்தோம்னா, முயற்சி செய்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தொடர் நிகழ்வு அப்படிங்கிறத சொல்லலாம். அந்த தொடர் நிகழ்வு தான் என்ன செய்யுதுன்னா, அதுக்கப்புறம் அந்த ஒரு நிலையான ஒரு நிலையை கொடுக்கிறது. அதுதான் மௌனம். அப்ப மௌனத்தையே இருந்து 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 பழகும்போது என்ன ஆயிடுதுன்னா, தியானத்திலே இருக்க ஆரம்பிச்சிடும். அப்ப தியானம் என்ற ஒன்று அங்க அவசியமே இல்லாம போயிடுறது. ஏன்னா அதுவே தானே இருக்கும். இதுதான் நம்ம சித்தர் பெருமக்கள் செய்தது. எப்போதுமே பேசாம இருக்கிறது. சில வேளையில ஆக்ஷனுக்கு வருவாங்க. ஆக்ஷனுக்கு வந்தாலும் மனசு அங்க அதுவும் கழித்தல்ங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்துறது தான் மௌனத்துக்குள்ளாக நடக்கக்கூடியது. அப்ப இன்னும் எது சிறப்பு அப்படிங்கிறது பார்த்தோம்னா, அந்த நிலையை பிடிக்கிறது. அதுக்கு படி இதுதான். நம்ம நல்ல ஒரு நீங்க இந்த ஆராய்ச்சி அது தியானம் செய்து செய்து பழகலாம். தியானம் செய்து செய்து பழகும்பொழுது அந்த மௌன நிலையோட டேஸ்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். கிளிம்சஸ் கிடைக்கிறது தியானத்துல. நிலைச்சு நிக்க வைக்கணும்னா மௌனம் பழகுது. அப்ப மௌனத்துல என்ன செய்யறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தியானமே கூட செய்யாம நம்ம பழகிறதுக்காக தான் ஒரு 5 வேளை தியானம் செய்யறது, ஒரு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தியானம் செய்யறது அப்படிங்கிறதெல்லாம் பழக்கத்துக்காக வச்சது. இப்ப அது பழகி பழகி வரும்போது என்ன ஆயிடுதுன்னா, எப்பொழுதுமே மனம் அதே நிலை பழகிடுது. அந்த ஃப்ரீக்வன்சி மாறுறதில்ல. ஃப்ரீக்வன்சி மாறாத நிலை போயிடுற போது அப்ப தியானம் செய்யணுங்கிறதே தோணவே தோணாது. என்னன்னா ஃப்ரீக்வன்சி குறைஞ்சு போயிடுது.
குறைஞ்சிட்ட பிறகு அங்க எங்க தியானம் இருக்க போகுது? கரைஞ்சிடுது அது. அந்த நிலை ஒரு உயர்ந்த நிலை. வாழ்க்கொள்ளும். நன்றி ஐயா. அப்ப இந்த மௌனத்துக்கும் சரி ஐயா, தியானத்திலையும் சரி எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும். அந்த எண்ணத்தை வந்து கொண்டு இருக்கின்ற போது அதை நீங்கள் கழிச்சு கழிச்சு போகணும்னு சொன்னீங்க. அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? வழக்கமாக எல்லோரும் சொல்லி எண்ணம் வந்து கொண்டே இருக்குது. எண்ணத்தை நிறுத்துண்டா அது நிறுத்தாது, ஒரு கொண்டே இருக்கும். ஆமா. அதுக்கு அதுதான். என்ன செய்யணும்? எது எது வேணாம்னு சொல்றோமோ அதுதானே வரும். நேரம். அங்கதானே மகரிஷி சொன்னாங்க இல்லையா? ம். அதாவது அடக்க நினைந்தால் அடங்காது, ஆராய நினைந்தால் அடங்கிவிடும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதுக்காக தான் தற்சோதனை பயிற்சியை கொடுத்தாங்க. தற்சோதனை பயிற்சி வந்து நாம சாதாரண நேரங்கள்ல ட்ரை செய்து பார்க்கணும். அப்ப எப்படி இருந்து ட்ரை செய்து பார்க்கணும்னா, தியானம் செய்யுங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து ட்ரை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இத செய்து செய்து நாம பழகிற போது என்ன ஆகுதுன்னா, கழித்தல் என்பது அப்பதான் ஆரம்பிக்கும். ம். எப்போ கழித்தல்ங்கிறது ஆரம்பிக்குதுன்னு சொன்னோம்னா, ஒரு எண்ணம் வருது. அந்த எண்ணம் வரும்பொழுது என்ன செய்றோம்னா, அதோட தொடர்பு கொள்றோம் ஃபர்ஸ்ட். அந்த எண்ணம் வந்தோனே. தொடர்பு கொண்டோனே என்ன செய்றோம்? அதுக்கு அடுத்தது அத பத்தி ஆராய ஆரம்பிச்சுர்றோம். ஆராய ஆரம்பிச்சு, அதுல என்ன இதுன்ட்டு கேட்டகரைஸ் செய்து அது இதுன்னு நம்ம செய்துட்டு இருக்கோம். அப்ப கனெக்டிவிட்டில அதிகமா போய்க்கிட்டே இருக்கும். போய் கன்க்ளூஷன் அப்படிங்கிற ஒரு இடம் வந்துட்டோம்னு சொன்னோம்னா, அடுத்த தடவ அதே எண்ணம் வந்தா, அந்த ஆராய்ச்சி வந்து நிக்கும். அதுக்காக தான் ஆராய நினைந்தால் அடங்கிவிடும். ம்ஹ்ம். என்னன்னா, அந்த ஆராய்ச்சி செய்த அந்த எண்ணம் இப்ப உடனே வந்து நின்னுடும். நின்ன உடனே டப்புன்னு அது அடங்கி போயிடுது. ம்ஹ்ம். அப்ப இந்த பயிற்சிய நான் முன்னமே செய்து 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 வச்சிருந்தேன்னு சொன்னோம்னா, அப்ப அந்த கழித்தல்ங்கிற விஷயம் அது வந்த உடனே அது உள்ளார நான் கனெக்டே ஆகல. ஆனா அது வருது. வந்தத நானு கனெக்ட் ஆகாத காரணத்தினால, அப்படியே சைலன்ட்டா கட் ஆயிட்டு போயிட்டே இருக்கு. அப்படியே ம்ஹ்ம். நகர்ந்துகிட்டே இருக்குது. கனெக்ட் ஆகாத போது தான் கழித்தல்ங்கிறது நடக்குது. கனெக்ட் ஆறோம்ன்னு சொன்னோம்னா என்ன ஆகுதுன்னா, இம்மீடியட்டா திரும்பி திரும்பி அதுக்குள்ளாரயே போகும்பொழுது ஸ்டார்ட் ஆயிடுது. அடுத்த இயக்கம் வந்துடுது அந்த இடத்துல. அடுத்த ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்ச்சி ஏற்பட ஆரம்பிச்சிருது. அப்ப என்ன திரும்பி அதிலேயே ஓடிட்டு இருக்கேன். அதிலிருந்து இன்னொரு எண்ணம் வரும். அப்ப இப்படி எண்ணத்திலிருந்து எண்ணமாக தாவிக்கிட்டே இருக்கிறது தான் ஆகும். அங்கதான் தற்சோதனை அப்படிங்கிறது செய்து 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 நாம பழகும் பொழுது, அந்த தற்சோதனையுடைய பிராக்டிஸ் அது எந்த அளவுக்கு நாம முன்னாடி போயிருக்கிறோமோ, அது குயிக்கா இப்ப வந்து இங்க வரும். கனெக்டே ஆகாம டப்புன்னு வந்துட்டு அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் நம்ம சொல்றோம். அந்த கன்சுமேட்டிவ் நேரம் அப்படிங்கிறது மகரிஷி சொல்லக்கூடியதுல, அந்த காலம்ங்கிறது இருக்கு இல்லையா? அது ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஆனா, அது கூட போயிட்டு அப்படியே தள்ளி இருப்போம். இதுதான் ஒன்று ஒன்றாக கழித்துக் கொண்டே போறது. நம்மளுடைய பிறவிகளாக வந்தது. எத்தனையோ பிறவிகளாக நம்ம வந்திருக்கோம். எல்லாவற்றையும் கழிச்சுட்டு போகணும். அப்ப கனெக்டே ஆகாத நிலைய பிராக்டிஸ் பண்ணணும். அகைன் நீங்க சொன்ன மாரி, இப்ப இத கேட்டோம்னா அது ஒரு பயமா இருக்கும். பிராக்டிஸ் தான். நம்ம சாதிக்க பிறந்தவர்கள் தான். அதனால பிராக்டிஸ் செய்ய 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 அந்த கழித்தல்ங்கிறது அப்ப ஏற்படும். புத்தருக்கு சொல்லுவாங்க. அவரு பல வருடங்களாக வந்து யுகங்களாக இருந்ததெல்லாம் ஒண்ணு ஒண்ணா கழித்தபோது செல்ஃப் ரியலைசேஷன்ங்கிற ஒரு விஷயம் வந்துதான். அதுதான் மகரிஷி சொல்லக்கூடிய தற்சோதனை. தற்சோதனை செய்யாத நிலைக்கு போகணும். அப்ப செய்யாத நிலை போகும்போது, நம்ம முன்னாடியே அத ஆராய்ந்திருந்தா தான் அந்த நிலை ஏற்படும். ஸோ அந்த நிலையை நம்ம பிடிச்சோம்னா, கழித்தல் நடந்துகிட்டே இருக்கும். கழிச்சிட்டோம்னா ஜாலி. அவ்வளவுதான். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிகச்சிறப்பான விளக்கம் ஐயா. அது அருமையான விளக்கமாக இருக்கிறது. அப்படி என்றால் தொடர்ந்தீர்கள் ஐயா. இப்ப நாங்கள் எல்லாரும் மெடிடேஷனுக்கு வருகின்றோம். மெடிடேஷன் 30 நிமிஷம் செய்கிறோம். பலர் நாங்கள் தற்சோதனை செய்ததில்லை அல்லது பெருசாக அதை தினந்தரம் செய்வதில்லை. அப்ப அவ தற்சோதனை பெருசாக செய்யாமல் அதையும் செய்யாமல் மெடிடேஷன்ல வந்து கொண்டு இருந்து கொண்டால் அந்த எண்ணங்கள் வந்து கொண்டு இருக்கும். அது தவிர்க்க முடியாதது. அப்ப அவர்களுக்கு உண்மையிலே இந்த தவத்திலே தவம் செய்கிறதா, தியானம் செய்கிறாலே உண்மையிலே ஏதாவது பிரயோசனம் உண்டா? மகரிஷி நல்ல பெரிய ஒரு டேஞ்சரான கேள்வி. ஓகே. இது மகரிஷி வந்து முக்கியமாக சொல்லக்கூடியது வந்து தற்சோதனை தான்.
தற்சோதனை செய்வதற்கு தவம் வந்து உதவியாக இருக்கக்கூடிய ஒரு டூல் ஆக்சுவலா. ஒன்று, நம்ம தவ நிலையில அப்படியே ஃப்ரீக்குவன்சி போய் மாறி நின்ட்டோம்னு சொன்னோம்னா பரவாயில்ல. ஆனா நம்ம மாறி நிக்கிறது இல்லை, அப்படியாக போய் மாறி நிக்கிறது இல்லை, போய் வந்துட்டு இருக்கிறோம். அப்போ போய் வந்துட்டு இருக்கிற அந்த ஃப்ரீக்குவன்சி மாறி மாறி வந்துட்டு இருக்க காரணத்தினால தற்சோதனை எந்த அளவுக்கு செய்யறோமோ அந்த அளவுக்கு தியானம் ஈஸியா சித்திக்க ஆரம்பிக்கும். நீங்க சொன்ன மாதிரி தற்சோதனை இல்லாம தியானத்துல அதிகமாக போயிட்டு இருந்தோம்னு சொன்னோம்னா என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா பவர் கூட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கும். பவரை கூட்டிட்டு, பவர் எதுக்காக கூட்டினேன்? ஏதோ ஒண்ணு செய்யறதுக்காக. எதை செய்யறதுக்கு? நல்லதை செய்யறதுக்கு. இப்ப நம்மளுடைய டியூட்டி என்னன்னு சொன்னோம்னா ஜஸ்ட் என்னுடைய விஷயத்தை நான் நல்லிஃபை பண்றது தான் என்னுடைய பர்பஸ், அல்டிமேட் பர்பஸ் ஆஃப் திஸ் ப்ராசஸ். அவ்வளவுதான். ஸோ அப்படிங்கிற போது நம்ம என்ன செய்யணும்னா அகத்தாய்வு, தற்சோதனைங்கிறது வேணும். அது செய்ய 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 ஆட்டோமேட்டிக்கா பாருங்க, சில பேரெல்லாம் நம்ம பார்ப்போமே, அவங்களுக்கு தியானமே செய்திருக்க மாட்டாங்க, ஆனா சரியான ஒரு இதுல கிளியரா இருப்பாங்க. பிகாஸ் என்னன்னா அவங்க கிட்ட அந்த கிளாரிட்டி ஆஃப் மைண்ட். நம்ம தியானத்துல பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ன சொல்றோம்? கிளாரிட்டி ஆஃப் மைண்டை கொடுக்குது, ஸ்ட்ரென்த் ஆஃப் மைண்டை கொடுக்குது, காம்னஸ் ஆஃப் மைண்டு, எல்லாமே. அது எப்போ வருதுன்னு சொன்னா தியானத்தால மட்டும் இல்லை, அகத்தாய்வுனால தான், தற்சோதனைனால தான் வருது. தற்சோதனை செய்ய செய்ய, ஏன்னா தியானம் செய்யும் போது அந்த அலைந்து கொண்டு இருக்க மனதை நிலையாக நிறுத்துவதற்கு பழகுறீங்கன்னு சொல்றாரு. அது முடிச்சிட்ட பிறகு நீங்க உடனே அகத்தாய்வு செய்து பாருங்க, கொஞ்ச நேரம் செய்து பாருங்க. அதுக்காக தான் மகரிஷி நமக்கு கொடுத்தாங்க வாழ்த்து சொல்றது. வாழ்த்து சொல்லும் போதெல்லாம் பார்த்தோம்னா எப்படி வாழ்த்து சொல்றாரு? அவங்களுடைய எல்லா இதையும் மறந்துட்டு ஒரு நல்ல ஒரு நபராக நினைச்சு வாழ்த்துங்க அப்படிங்கிறதுக்காக வெவ்வேறு முறைகள். இதெல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு அகத்தாய்வு இங்கே குட்டியா நடக்குது. அப்ப சொல்லும் போது அவங்க ஏதாவது ஒண்ணு செய்திருந்தா கூட மன்னிச்சுடுறோம் பாருங்க. அப்போ ஒரு நல்ல நிலையாக நினைச்சு பார்க்கிறோம் பாருங்க. இங்க ஆராய்ச்சி நடக்குது, மாத்திக்கிட்டே வரோம் நம்ம. அப்ப அவர் சொல்லி இருக்கக்கூடியது முக்கியத்துவம் என்னன்னா அதுக்குதான். அதுக்காக உங்களை தயார்படுத்தும் நிலை தியானம். அது நிலையாக ஆக்கி என்னுடையதாக மாத்தும் அந்த ப்ராசஸ் அகத்தாய்வு. இது ரொம்ப முக்கியமானது. அதுக்காக தான் மௌனத்தையும் கொண்டு வராரு. நீங்க ஏன்னா வேலையில ஓடிட்டு இருக்கிறாருன்னா செய்ய முடியாது, நீங்க அகத்தாய்வு செய்ய மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மௌனத்தை பழகுங்க. மௌனத்துல இருக்கும்போது டைம் எடுத்துக்கிறோம். இதுக்குன்னு டெடிகேட்டட் டைம் அலாட் செய்ததுனால ஸோ வாட் வி வில் டூ, ஆட்டோமேட்டிக்கா மண்டையில வேற எதுவும் யோசிக்கிறதுக்கு இல்லாம ஏதாவது ஒன்று எடுத்துட்டு யோசிக்க ஆரம்பிங்கிறது. அதுக்காக தான் அவர் டேபிளர் காலமே போட்டு கொடுத்தாங்க. மௌனமா உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே எல்லா இடத்துலையும் போய் பார்க்கறது இல்லை. ஒரே ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி செய்யுங்க. இப்ப செய்ய 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 ஆராய்ச்சி செய்துகிட்டே வரும் இல்லையா? ஆராய்ச்சி செய்துட்டு அகத்தாய்வு செய்யறதுக்கே ஒண்ணுமே இருக்காது. அப்பதான் அடுத்த ஆராய்ச்சி ஆரம்பிக்குது. நம்மளுடைய இயற்கை ஆராய்ச்சிக்குள்ளார போகும்போது தான் இயற்கை அறிவு மலருது. அப்ப எது தேவை? இந்த ஆராய்ச்சி, என்னை பற்றிய ஆராய்ச்சி, என்கிட்ட இருக்கிற குணங்கள், 6 குணங்கள்னு சொன்னார் பாருங்க. 6 குணங்களை தூக்கிட்டாலே போதும், இயற்கை அறிவு தானாக வந்து உட்கார்ந்துருது. அப்ப அகத்தாய்வும் முக்கியமான ஒன்று. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக சிறப்பு ஐயா, மிக்க சிறப்பான தெளிவான விளக்கம் ஐயா, சிறப்பானது. இப்போ வராய்யா கை உயர்த்தியிருக்கிறார்கள். வராய்யா கேளுங்கள். சொல்லுங்க ஐயா, வரதராஜன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி. இந்த நெடு நாட்கள் கழித்து உங்கள் திருவுருவத்தை பார்ப்பதற்கு கொடுத்து வச்சிருக்கா ரொம்ப சந்தோஷம், பாக்கியம். வாழ்க வளமுடன். ஆக்சுவலா என்ன சொல்ல, அதான் ஏற்கனவே சிவாயா எல்லாமே இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லிட்டாரு. இந்த மலரும் நினைவுகள் மாதிரி 2010க்கு முன்னாடியே கனடாவுக்கு வந்து வேதாத்திரியத்தின் சற்று தொடர்பு இல்லாமல் இருந்தாலும் நீங்க அதுக்கு முன்னாடியே ஆன்லைன்ல ஆரம்பிச்சு அப்படியே ஒரு ஒருங்கிணைச்சு வச்சிருந்தீங்க. அதுக்கப்புறம் கனடாவுக்கு வந்து அவங்க அந்த மும்மூர்த்திகளோட சொன்ன மாதிரி நீ அவங்களோட வந்து இங்க ஆரம்பிச்சு வச்சது ரொம்ப சிறப்பு. அது வந்து மலர்ந்து ஒரு விருட்சமாக இப்போ உருவெடுத்திருக்கு. அதனுடைய பலன் தான் இன்னைக்கு 38 வருஷம் கழிச்சு மறுபடியும் மௌனத்துலதான் நான் முதல்ல யாழியாருக்கு வந்தேன் 87ல. அதையே டாபிக்கா இன்னைக்கு பேசி அருமையான ஒரு சிந்தனைய ஆழத்தை உணர்த்துனீங்க. ஆழம்னாக்கா இறைநிலை என்பது வெறும் பேர் அமைதி தான், மௌனத்தின் உருதான், அதுதான் முக்கியம். அங்க போயிட்டீங்கன்னா மீதி எல்லாம் கிடைச்சிரும்ன்றத அழகா எடுத்து காட்டினீங்க.
அந்த தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோயில்ல வச்சிருக்கோம். அது ஏதோ ஒரு உருவமா வச்சுக்கிட்டு அது ஒரு சாமியா நினைச்சு கும்பிட்டுட்டு வந்துடுறோம். இறைவன் அந்த மௌன வடிவத்தில் இருக்கிறான் என்பதற்கு ஒரு சிம்பாலிக்கா அந்த இது பண்ணியிருக்காங்க. எவ்வளவு பேர் அதை கோயிலுக்கு போகும்போது உணர்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. அந்த தட்சிணாமூர்த்தி என்னும் அந்த உருவகத்தை இன்னைக்கு மௌனத்தை நீங்க அருமையா சொன்னீங்க. அவர் பின்னாடி கொண்டு போய் வச்சிருக்காங்க இல்லையா அவரு. பாருங்க எதுக்கு வந்து மூல இது பின்னாடி தான் இருப்பாரு. ஆமா ஆமா, பின்னாடி அமைதியா இருந்தாதான் நீ முன்னாடி போய் பார்த்ததுக்கு பலன் கிடைக்கின்றது சிம்பாலிக்கா அர்த்தத்தோட தான் சொல்றாங்க. வச்சிருக்காங்க. ஆமா, உண்மை. இப்போ ஏதோ ஒரு சமயத்துல பார்த்ததான் ஞாபகம், அமைதிக்கும் மௌனத்திற்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா வார்த்தையில? பேரமைதி. மௌனத்துக்கு போகும்போது பேரமைதி தான் அமைதி. மௌனம். ஓகே. ஆமா. என்னன்னா வந்து அமைதிங்கிறது வந்து 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 போய்கிட்டே இருக்கும். அது இன்னொரு இதுக்கு மாறும்போது மாறிடும் அது. ஆனா அந்த ஆமா. நிலையான அமைதிங்கிறது இருக்கு இல்லையா? அந்த அதாவது மகரிஷி சொல்றாங்க இல்லையா? அந்த கடலுக்குள்ளாக ஆழ்கடலுக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய அமைதி நிலை இருப்பாருங்க. அங்க ஒண்ணுமே அந்த ஆரவாரமே இல்லாம இருக்கும். ஆமா இங்க அமைதியாக இருக்கும்போது இன்னொரு இது கூட ஓடிட்டு இருக்கலாம், இன்னொரு ட்ராக்கு. அந்த ஆமா, மௌனம்ங்கிறது எந்த ஒரு அப்படியே இருக்கிறது. ஸ்டில்னஸ். அந்த ரியல் ஸ்டில்னஸ். ஆழ்ந்த அமைதி. ஆமா, ஸ்டில்னஸ்ங்கிறது அங்கதான் கிடைக்கக்கூடியது. புத்தர் சொல்லக்கூடிய ஸ்டில்னஸ்லாம் அந்த இதை தான் சொல்றாங்க. அவங்க ஒவ்வொரு புலன்களுக்குள்ளாகவும் அந்த ஸ்டில்னஸ் கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யறது. அந்த நிலையை தான் மகரிஷி பஞ்சேந்திரிய தவத்துல நமக்கு ஆக்சுவலா வந்து அச்சீவ் பண்றதுக்கு கொடுக்கும். ஆமாங்க, பஞ்சேந்திரிய தவம், அடுத்தது நித்யானந்த தவம், ரெண்டுத்துலயுமே சிம்பாலிக்கா அந்த மௌனத்தின் மௌனமா இருக்கும் பொழுதுதான் இந்த ஜீவகாந்தம் எல்லாமே அந்த அமைதி, ஆழ்ந்த அமைதி எல்லாத்துக்கும் போக முடியுது. ரொம்ப சிறப்பையா. ரொம்ப நாள் கழிச்சு எங்க அடிக்கடி வந்துட்டு போங்க இந்த பக்கம். வாழ்க வளமுடன். நிச்சயமாங்க. ஞாபகம் வருது. டிசம்பர் ஜனவரியில எல்லாம் அந்த ஸ்னோவெல்லாம் வந்து எடுத்து போட்ட ஞாபகம் இருக்கு. உங்களோடு சில நாட்கள் எங்க வீட்டுல இருந்து பெரிய மாபெரும் பாக்கியம். அது நினைச்சு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. ஐயா, நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன் ஐயா. ஒரு அன்பர்கள் கையெழுத்தவில்லை. அன்பர்களை நிறைய கேள்வி இருக்கும், நீங்களே கையெழுத்து. அன்பர்களை தூண்டுவதற்காகவும் கேள்வி கேட்கும்போது வழக்கம். அவங்க எல்லாம் மௌனத்துல இருக்காங்க, நீங்க வந்து மௌனத்துல இல்ல, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. தலைவருடைய கடமை அது, அதனால இப்ப ஐயா தியானம் பண்ணுகின்ற போது, இது என்னுடைய சொந்த கேள்வி ஐயா, அனுபவத்தில் இருக்கின்ற கேள்வி. தியானம் பண்ணுகின்ற போது வேறு எண்ணங்கள் வருவதில்லை, புதுசாக மற்ற எண்ணங்கள் வந்து குழப்புவதில்லை. ஆனால் அந்த தியானத்தில் இருக்கின்ற போது மௌனத்தை பற்றிய எண்ணம் வரும். தியானத்தை பற்றிய எண்ணம் வருகின்றது. இப்ப கண்ணை மூடிக்கொண்டு இருக்கின்ற போது கண்ணுக்குள்ளே சில நிறங்கள் தெரிகின்றது, அப்படி இப்படி வருகிறது. அதுவும் குழப்புவது, ஒரே இருட்டா இல்லை வர வேண்டும் என்ற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து, அப்ப இது பிடிக்கக்கூடாது, எண்ணம் இது வரக்கூடாதான்னு அந்த மௌனத்தை கிடைக்க வேண்டும் என்றதை பற்றிய எண்ணங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அது தவறா, அல்லது அதையும் தாண்ட அதை எவ்வாறு தவிர்த்து எண்ணமற்ற நிலைக்கு அடைய முற்படுத்தலாம்? நல்லதுங்க. நீங்க வந்து அந்த மாதிரி எண்ணம் வருவது அதுதான் நமக்கு வேணும், அல்டிமேட் பர்பஸ் இல்லையா? நீங்க வந்து அந்த எண்ணம் அதுக்குள்ளாக வரக்கூடியது எல்லாம் இல்லாம வரணுங்கிறது தான் வந்து கரெக்டான ஒரு விஷயம். ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு தெரியும் பொழுது அதை நம்ம நினைக்க ஆரம்பிச்சிடும், கனெக்ட் ஆயிடுறோம். அப்ப அதை விட்டுட்டு போனாதானே வந்து அந்த நீங்க நினைக்கக்கூடிய மௌன நிலை கிடைக்கும். அப்ப அந்த மௌனத்தை தான் பிடிக்கிறது தான் நம்ம தியானத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு ஆழமான நிலை. இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னோம்னா, இப்ப வந்து அந்த விருப்பு வெறுப்பு அற்ற நிலை உருவாக்கணும்னு சொல்லுவாங்க. இப்ப இது வருதே அப்படின்னு சொல்லிட்டு மனசு வந்து இது வேண்டாம் வேண்டாம்னு நினைக்கிறது இல்லையா? அப்ப என்ன ஆகுதுன்னா, வேண்டாம் வேண்டாம்னு சொல்லும்போது திரும்பி திரும்பி கனெக்ட் ஆகும். அதுக்காக என்ன செய்யலாம்னு சொன்னோம்னா வந்து, அது வருது, ஓகே, அது என்ன அப்படியே விட்டுடணும். வருது, ஆனா அது அப்படியே விட்டுடுறேன். எனக்கு இதை கழிக்கணும் அப்படிங்கிறது நினைச்சாலே கால்குலேஷன்ஸ்ல போறேன். ஏன் இது வருது, என்ன வருது, எதுக்காக வந்துச்சு, நேத்து வந்துச்சு இல்லையா, இன்னைக்கும் வந்துச்சு இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். அங்கதான் அகைன் மகரிஷி சொல்றாங்க, தியானத்தை முடிச்சுட்டு திரும்பி உக்காருங்க,
ஏன் இந்த இது அடிக்கடி வருது? இதே இது ஒரே இது திருப்பி திருப்பி வருதா? அதை எடுத்துட்டு ஆராய்ச்சி செய்தோம்னா, அடுத்த தடவை வரும்போது அதே இது வரும். ஆனா ம். மௌனமாக போய் நின்னுடும். நீங்க ம். நினைச்சது இப்ப மௌனம் இல்ல. இத கழிச்சுட்டு நான் மௌனத்துக்கு போகணும்னு நினைச்சோம் இல்லையா? அந்த ம். இது அந்த இருக்கும். ம். ப்ராசஸ் இல்லாம இருக்காது. இருக்கும். அந்த டிரான்சிஷன் டைம் அந்த மாறுற அந்த டைம்ங்கிறது தெரியவே தெரியாது. அப்படியே மாறிட்டே இருக்கு. எப்படி நமக்கு வந்து மூச்சு ஓட்டம் வந்து அந்த இதுவாக மாறி அதுல ஒரு கேப் இருக்கும். ம்ஹ்ம். ஒரு ஒரு மூச்சு மாறி வரும்போது குட்டி கேப் இருக்கும். அந்த குட்டி கேப் நிலை தான். அந்த நிலைக்கு நுணுகி நாம போயிடுற போது, இந்த டிரான்சிஷனே தெரியாம அந்த மௌன நிலை கிடைச்சிடும் நமக்கு அது. அதுக்கு கொஞ்சம் முன்னாடி நாம வந்து ஒர்க் செய்து பார்த்துக்கிட்டே வந்தோம்னா, இது படிப்படியாக குறைஞ்சு அந்த டிரான்சிஷன் டைமே இருக்காது. கிடைச்சிடும் அது. ம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. ம். என்ன ஒரு கேள்வி ஐயா? கிடைச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எல்லா கேள்விகளையும் கேட்கிறேன் ஐயா. அது மற்றவர்களுக்கும் துணை புரியும். பிரச்சனை இல்ல. எல்லாருக்கும் அது உதவ தானே போகுது. ஆமா. அதனால மன்றத்துல கேட்கிற கேள்விகள் தான் நான் கேட்கிறேன் ஐயா. இப்ப துரியாதீத தவம் பண்றோம். ம்ஹ்ம். துரியாதீத தவம் பண்ணுகின்ற போது, இப்ப துரியத்துக்கு பிறகு மனதை துவாதசாங்கம், சூரியன், சந்திரன் விரிக்கிறோம். அப்ப அங்க விரிக்கின்ற போது 2 நடக்குது. ஒன்று நாங்கள் ஒவ்வொன்றை வைத்து பாவனை செய்கிறோம். அப்ப சந்திரனுக்கு போகும்போது சந்திரன் அது 2 விதமான சிலர் சொல்லுகிறார்கள், சந்திரனாக மாறி உலகத்தை பார்க்க வேண்டும் என்று சிலர் சொல்கிறார்கள். ம்ஹ்ம். சந்திரனை பார்க்கிறோம். சந்திரன் அளவு வரையிலே மனத்தை விரிக்கிறோம் என்று. அப்ப அந்த மனத்துக்கு நாங்கள் இங்க ஒரு எக்ஸர்சைஸ் கொடுத்து அதை இயக்குறோம். சூரியன் அ அது முடிய அ பிரபஞ்சம் பிரபஞ்சத்துக்கு நிலை போறோம். மனத்தை அப்படி விரிச்சு கொடுக்குறோம். அப்ப இங்க ஒன்று அதுக்கு அடுத்தது பிரபஞ்சத்துக்கு அடுத்தது சுத்த வழி என்று வருகின்ற போது எண்ணத்தை விஷுவலைஸ் பண்றதுன்றது ஒரு எண்ணத்தை பாவனை பண்றோம்ன்ற ஒரு கேள்வி உண்டு. அதே இதில் இன்னொரு வகையான கேள்வி உண்டு. இப்ப இங்க மனதை அமைதிப்படுத்த விழிக்கிறோம். மனதுக்கு வேலையை கொடுத்து ஒன்றை பாவனை செய்து ஒன்றை நினைக்க வைக்கிறோமே. அப்ப மனதை அந்த எண்ணமற்ற நிலைக்கு போறதுக்கு மாறாக எண்ணத்தை ஊட்டிக் கொண்டிருக்கிறோமே என்ற ஒரு கான்ட்ரடிக்ஷனான கேள்வி ஒன்றும் அங்க வருகிறது. எ இதுக்கு ஒரு விளக்கம் தருங்க ஐயா. நல்ல உங்களுக்கு தேவையான ஒரு ஆராய்ச்சி. ஏன்னா வந்து இதுதான் மகரிஷி விருப்பப்படுற கூடிய ஒன்று. அப்படியே சொன்னத வச்சு செய்துட்டு இருக்கக்கூடாதுங்கிறாரு. ஏன் அத செய்ய சொன்னாங்க அப்படிங்கிறத வந்து ஆராய்ச்சி செய்யணும். நல்ல இது நீங்க அதுக்கே ஒரு கேள்விய வச்சிருக்கீங்க. நல்ல உங்களுக்கு உள்ள ஒரு தனி புலமை அது. ஆரம்பத்துலேருந்து உங்ககிட்ட பார்க்கக்கூடிய ஒன்று அது. ம். எதுக்காக சொல்றாங்கன்னு சொன்னேன்னா, நீங்க சொன்ன மாதிரி அது எண்ணங்கள இன்னும் கூட்ட தானே செய்யுறது அப்படின்னு உண்மதான். அது ஒத்துக்க வேண்டிய ஒன்று. ஆனா, என்ன காரணத்துக்காக மகரிஷி அத அப்படி ஒரு ஒரு ப்ரொசீஜர் வச்சிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, ஏன்னா நம்ம டக்குன்னு ஒரு எண்ணமே இல்லாத ஒரு நிலைக்கு போகணும்னு சொன்னோம்னா சிரமப்படும். அப்புறம் பழக்கம் கிடையாது. பழக்கம் இல்லாத காரணத்தினால பயப்படவும் செய்யும். நெறைய பேர் வந்து இத சொல்லியிருக்கிறது உண்டு. என்னமோ ஒரு மாரி ஆயிட்ட மாரி இருக்கு. அப்படிங்கிற அந்த பயநிலை எல்லாம் வந்து உருவாகிட்டு இருக்கு. அந்த பயநிலை உருவானதுனாலே அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கடைசியில வந்து இல்லாம போயிடுறது. இந்த நிலை ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் படிப்படியாக நகர்த்திட்டு போணும். ஒரேடியா டப்புன்ட்டு போயிட்டு அங்க நிக்க சொல்லிட்டோம்னு சொன்னோம்னா, சப்போஸ் அவங்களுக்கு கிடைச்சிருதுன்னா கூட, அந்த புரியாத ஒரு நிலை ஏற்படக்கூடாது. நாமளே தான் மாறிக்கிட்டே இருக்கோம். உடல் நிலையில நில்லுங்க மொதல்ல. உடம்புடைய ஞாபகம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் உயிர் நிலையில நில்லுங்க. உயிரோட ஞாபகம் இருக்கட்டும். இதுதான் நானுங்கிறது தெரியட்டும். அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய நிலையில இருந்து மாத்தும் பொழுது, அதுக்கு தான் வந்து சந்திரன், சூரியன் எல்லாம் வச்சாங்க. ஸோ அந்த நிலையிலேருந்து உடனே ஜம்ப் ஆகாம நீங்க பக்கத்துல தான் இருக்கேன்பா. அப்படிங்கிற ஒரு சேஃப் இது. இந்த உயிர் என்ன, இந்த உயிரும் உடலும் இணைந்திருந்தா தான் மனுஷன். இல்லாட்டி வேற பேரு அதுக்கு. ஸோ 2மே இணைஞ்சு இருக்கணும்னு சொல்லும்போது, எப்போதுமே இணைஞ்சே வாழ்ந்திருக்கு. இப்ப இது விரிய ஆரம்பிக்கிறது. விரிய ஆரம்பிக்கும்போது, வெளியில போற ஒரு காரணத்தினாலே, இந்த உடல் என்ன சொல்லுமா, "ஏய் என்கிட்ட இருந்த ஆளு நீ என்ன அப்படியே வந்து இப்ப நீ வந்து வெளியில போயிடணும்னு பார்த்துட்டு இருக்க" அப்படிங்கிறது அதுக்கு ஒரு ஏக்கம் வந்துருமா. அப்ப இல்லப்பா நான் இத தான் செய்றேங்கிறது அதுக்கு பழக்கிட முடியாது. பார் போயிட்டு நான் திரும்பி வருவேன். அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா பேசிக்கிட்டே போறோம். அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டே கூட்டிட்டு போயிடுவீங்க பாருங்களேன். எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகும்போது, அப்படியே குழந்தை என்ன செய்வோம், இப்படியே போவோம், அப்படி போவோம்ன்னு சொல்லிட்டு கடைசியில ஸ்கூல்ல போய் விட்டுட்டு வந்துருவோம்.
ஸோ அந்த மாதிரி தான் மகரிஷி என்ன சொல்றாரு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டு போகும்பொழுது, எண்ணங்களுக்குள்ளாக நீங்க போயிட்டே இருந்தாலும், அந்த எண்ணமற்ற ஒரு 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 பெரிய இடம். பிரபஞ்ச களத்துக்கே உள்ளார போயிட்டோம்னா, நெறைய யோசிக்கிறோம். அப்ப என்னுடைய எண்ணங்கள் மறைஞ்சிருதாங்க. எனக்குள்ளாக ஓடிட்டு இருக்க எண்ணங்கள் மறைஞ்சிட்டு, இயற்கையோட எண்ணத்துக்குள்ளாக இப்ப நான் வந்து சேர்ந்துற போறேன். அப்ப இயற்கையோட எண்ணத்துல போய் சேர்ந்துட்டோம்னா, அங்க இருக்கக்கூடிய அலைநிலம் மாறிடுது. அதுக்கு அடுத்தது இப்ப நான் வந்து அந்த சுத்த வெளிக்குள்ளார போகும்பொழுது, அங்க எனக்கு இது ஈஸியா கிடைக்கும். ஏன்னா படிப்படியாக போன ஒரு காரணத்தினால அந்த டிட்டாச் பண்றதுங்கிறது கிராவிட்டிலேருந்து நம்ம கொண்டு போறோம் பாருங்க. ஒரு ஷட்டிலா தானே வந்து இறக்கிக்கிட்டே போகணும். எடுத்த உடனே ஒரே அடியில அடிச்சோம்னா, அது திரும்பி ஓடி வந்துரும். அதனால படிப்படியாக அத வந்து கழட்டி விடும்போது தான், அந்த இடத்துக்கு போகும்போது பயம் இல்லாம, "அட இந்த இடத்துக்கு வந்துட்டேன்ப்பா. இந்த இடம் தான் எனக்கு இனிமே கம்ஃபர்டபுளா இருக்குங்கிறது" நிக்க முடியும். அதுதான் வந்து நமக்கு கிடைக்கக்கூடியது. இன்னொன்று நீங்க கேட்டது வந்து, அங்க என்னதான் இருக்கு? எப்படிதான் அத ஃபீல் பண்றது? கொஞ்சம் சிரமமான விஷயம் தான் அது. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர்ன்னு சொல்லுவாங்க. என்னன்னா வந்து, அது எப்படி இருக்கும்னா சொல்ல முடியாதப்பா. நீ இருந்து பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மகரிஷி ஒரு படிக்கு மேல போயி, நெறைய விஷயங்கள அத பத்தி நமக்கு வர்ணிச்சு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நீங்க சொல்ற மாரி எண்ணங்களால தான் அத பார்க்கணும் முதல்ல. அதுக்காக தான் இறைநிலை தவத்த குடுத்தாங்க. இப்படி போய், போய், போய் வந்து, வந்து, வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி பழக்கி விட்டாங்க. இந்த பழக்கத்தை ஏற்படுத்தி நம்ம செய்துட்ட பிறகு, அதுக்கப்புறம் அங்க போகும்பொழுது, இதெல்லாம் எதுவுமே எனக்கு வேண்டாங்கிற நிலை அங்க வரும். இது ஒண்ணுமே கிடையாது. அங்க என்ன இருக்கு? தெரியாது. என்னவா இருந்தா என்ன? பரவால்ல. இப்படிங்கிற மாரி நான் என்னுடைய மனசுக்குள்ளாகயே, அது எதுவாக சரி, எதுவாக நான் அங்க என்ன இருக்குங்கிற ஒரு ஆராய்ச்சியே இல்லாம ஒன்று வரும்பொழுது, அதுவாக மாற ஆரம்பிச்சுரும். இப்ப நாம என்ன நெனச்சுட்டு இருக்கோம்ன்னு சொன்னோம்னா, இது என்ன வரையும்னு நமக்கு தெரியாது. பார்த்ததே கிடையாதுங்கிறதுனால, அங்க ஆராய்ச்சியிலக்குள்ளார போயிட்டுருக்கோம். இப்படி இருக்குமா? இருட்டா இருக்குமா? வெளிச்சமா இருக்குமா? சத்தம் கேட்குமா? என்ன மாதிரி இருக்கும்? அப்படிங்கிற முயற்சியிலே இருந்துட்டு இருக்கோம். என்ன சொல்றாங்க? எதுவுமே இல்ல. நான் அந்த ஃப்ரீக்வென்சிய மட்டும் மாத்தி விட்டுறதுக்கு பார்க்கிறேன். இந்த மாத்தி விட்டுட்டோம்ன்னு சொன்னோம்னா, அங்க என்னெல்லாம் இருக்குன்னு அப்புறம் தான் புலப்படும். இன்னும் போக மகரிஷிக்கே என்ன செஞ்சாங்க? அந்த இறை துகள்ங்கிற ஒரு விஷயத்த லேட்டர் ஸ்டேஜ் தான் கொண்டு வந்தாங்க. ஆரம்பத்துல வரும்போது கொண்டு வரல அவரு. அப்ப அந்த நிலைக்குள்ளாரையே போயிட்டு இருந்திருக்காங்க. போகும்பொழுது தான் அதுக்கப்புறம் தான் அவருக்கு புலப்படுது. அங்க கால்குலேஷன் செய்யல அவரு. அங்க போயிட்டு என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி எதுவும் பண்ணல. போயிட்டே இருந்தவருக்கு இது என்னமோ தென்படுதே! இது என்னவாக இருக்கும்? அப்படின்னு பார்த்தா, ஓ! இறை துகள்கள்னு ஒன்று இருக்கா? அப்படிங்கிறது தெரிய வருது. அப்ப எப்பொழுதும் 2மே அந்த எந்த ஒரு எண்ணமுமே இல்லாம, அங்க என்னவாக இருக்கும்? அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுட்டு நாம போயிட்டு நிக்க பழகணும்னு சொன்னோம்னா, கிளீனா தெரிய ஆரம்பிச்சுரும் என்ன இருக்குங்கிறது. ஒரு கும் இருட்டு அப்படின்னு நம்ம சொல்றத விட, என்னவாக இருக்கும்ன்னு பார்த்தோம்னா, ஒரு அழுத்தமான ஒரு நிலை. அவ்வளோதான். நம்மள ஏதோ ஒண்ணு சூழ்ந்து அழுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு கல் உருண்டை மாரி. அவ்வளோதான். அதுவாக இருக்கும்போது, அத நெனச்சு பழகுனோம்னாலே, கம்ப்ளீட் இது நமக்கு நல்லா அனுபவிக்க முடியும். அழுத்தம்ங்கிறது மகரிஷி அதுக்காக தான் ஃபர்ஸ்ட்டு அந்த அழுத்த உணர்வுங்கிறத ஆகினில தூண்டி விட்டாரு. இத பழகுங்க. இதுதான் அங்கேயும் இருக்கக்கூடியதுங்கிறத ஆக்கினியிலேயே நமக்கு உணர்த்த ஆரம்பிச்சுட்டாரு. முயற்சி செய்தோம்னா கண்டிப்பா நல்ல ஒரு அற்புதமான கேள்வி நீங்க. என்ன ப்ராசஸ் நடக்குதுங்குது. என்ன ப்ராசஸ் இதுவரைக்கும் நம்ம செய்துட்டு இருக்கோங்கிறத நீங்க இப்ப வந்து தூண்டி விட்டுருக்கீங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. கருணா ஐயா கையை தூக்கி கேளுங்க. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க ஆ, வளமுடன். சொல்லுங்க. நான் துரியாதீதம் தவம் பண்ணும்போது அந்த நிலையில இருந்திருக்கும்போதே சம்டைம்ஸ் தூக்கம் வந்துடுது. இல்ல அதுலேருந்து டைரக்டா வெளியே வரணும்னு தோணுது. மறுபடியும் துரியத்துல வந்து உட்காராம. அது சரியா தவறுங்களா? என்ன சொன்னீங்களே? என்ன வந்துருதுன்னு துரியா சொன்னீங்க? துரியாதீதம் போயிட்டோம். போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் யூசுவலா நான் வந்து மோர் தென் 1 ஹவர் 1 1/2 ஹவர் பண்ணுவேன் நான். அப்படி பண்ணும்போது ஓகே. நான் காலையில ஒரு 3:15க்கு எந்திரிக்கிறேன். 3 அந்த டைம் போல. வெரி குட். ஸோ அது பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு சர்டன் லிமிட்டுக்கு மேல அப்படியே ஃபுல்லா டார்க் ஆகி எல்லாம் அப்படியே தூங்கிடுற சூழ்நிலை வருது. இல்லன்னா சம்டைம்ஸ் டைரக்டா அதுலேருந்து வெளிய வந்துடலாம்னு தோணுது. துரியத்துக்கு வந்து இறங்காம. அது தவறுங்களா? வாழ்க வளமுடன். இது இது தனிப்பட்ட முறையில நீங்க இத எடுத்துக்கொள்ளலாம்.
ஏன்னா பொதுவாக நம்ம மகரிஷி வந்து சொல்லியிருக்கக்கூடிய படிப்படியாக இறங்கி வரணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னது. அதுவும் கரெக்டு. அது செய்து செய்து நம்ம பழகும்போது சில வேளைகள்ல இந்த மாதிரி தோன்றது ஏற்படும். இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறக்கூடியது. உங்களுக்கு இப்ப சொல்லக்கூடிய இந்த அனுபவத்தை வச்சுட்டு மத்தவங்க யாரும் இது பண்ணிக்க வேண்டாம். அது நேரடியாக வரும்பொழுது ஒன்றும் தப்பாயிட போறதில்ல. அகெயின் சிவசங்கரன் ஐயா கேட்ட மாதிரி வந்து அந்த படிப்படியான நிலைகள்ல திரும்பி வரும்பொழுதும் அந்த ப்ரொசீஜர்லயே வந்தோம்னா அவங்களுக்கு சேஃபா இருக்கும், நல்லது அப்படிங்கிறதுக்காக தான். நீங்க உங்களுக்கு வர மாதிரி அங்க நீங்க ஒரு டார்க்கா இருக்குதுன்னு தோன்றதுங்க ஒண்ணுமே தவறில்லை. அது நல்ல விஷயம்தான். அது தொடர்ந்து நம்ம அப்படியே போயிட்டு இருந்தாலும் அங்கிருந்து உடனே ஷிஃப்ட் ஆகவும் செய்யலாம். ஒன்றும் ஆயிட போறதில்ல. ஷிஃப்ட் ஆகி என்ன இந்த உடலுக்குள்ளாக வந்து இயக்கத்துக்கு வரும். அந்த இயக்கத்துக்கு வந்து அந்த அந்த ஜர்க் வேண்டாங்கிறதுக்காக தான் படிப்படியா கொடுத்துருந்தாங்க. உங்களால அந்த மாதிரி வந்து வர முடியுதுன்னா ஒன்றும் தவறு இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒன்றும் ஏதோ ஒரு இதை வந்து உருவாக்காது. நன்மைதான். வாழ்க வளமுடன். அதான் ரொம்ப நேரம் இருக்க முடியுது. அதனால வந்து கரெக்டாக துரியத்தில் வந்து நின்று அந்த தியானத்தை உணர முடியறதில்ல. ஸோ அது ஓகே. நன்றி ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். நல்ல நடக்கட்டும் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அதில் அவர் கேட்ட அதிலேயே ஒரு கேள்வி ஐயா. தியானம் பண்ணி கொண்டிருக்கின்ற போது சில சந்தர்ப்பங்களில் அது தியான உச்சமான தியான நிலையை அடைந்து விட்டோமா அல்லது இடையில தூக்கி விட்டோமா என்பது தெரியவில்லை. அது தூக்கமா அல்லது தியானமா? ஓகே. இது நடக்கக்கூடியது தான். நிறைய பேருக்கு நடக்கிறது தான் இது. நம்ம எவ்வளவு நாள் செய்துட்டு இருந்தா கூட நடுவில் நடக்கக்கூடியது. எப்படி இதை வந்து வித்தியாசப்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா வந்து கழுத்து வந்து இந்த உடலை வச்சுதான் வந்து சொல்லுவாங்க. ஆக்சுவலா பார்த்தோம்னா கழுத்து சாஞ்சிடும். கழுத்து சாஞ்சிட்டுன்னு சொன்னோம்னா வந்து அதாவது உடல் நினைவுல இருந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டா வந்து போகிறதுங்கிறது ஒண்ணு இருக்குது. ஸோ அந்த அந்த மாதிரி நம்ம வந்து போயிட்டு இருந்தோம்னா உடல் அப்படியே தான் இருந்துட்டு இருக்கும். உடல் வந்து ஒண்ணுமே ஆகாது. நம்ம என்ன மாதிரி ஒரு இதுல இருந்தோமோ அந்த நிலையில இருந்துகிட்டே இருக்கும். அப்படியே அது வந்து மற்றது வந்து நம்ம வந்து விரிந்து போறதுங்கிறது வந்து இருக்கும். தலை சாயறது அப்படின்னு சொன்னோம்னா அந்த இடத்துல நம்ம அந்த தூக்க நிலைக்கு போயிருந்தா உடம்புக்கு ஆற்றல் தேவை இருந்திருக்கும். அதனால அது வந்து அந்த இதுல போயிட்டு இருக்கிறதுனால அது சாஞ்சிருக்கும். இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். ஆனா அதே இது கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா நேராயிட்டு அப்புறம் அப்படியே உட்காந்துருப்போம். அதையும் அலோ பண்ணலாம். அது அலோ பண்றது தப்பு இல்லை. ஏன்னா உடல் எடுத்துக்குது, சார்ஜ் பண்ணிக்கிறாரு. சார்ஜ் செய்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நிலை கிடைக்கும். அது 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 ஒரு ப்ராசஸ் தான் சொல்லலாம் நம்ம அது. சரி. அதே ரிலேட்டடான ஒரு கேள்விதானே ஐயா. சில சந்தர்ப்பம் இது ரெண்டு எல்லாம் என் அனுபவத்தை தான் கேட்குறேன் ஐயா. தியானம் செய்கிற போது சில சந்தர்ப்பத்தில் இந்த குருவணக்கம், இரவணக்கம், குருவணக்கம், பாடி உடை சுத்தி காப்பு தாண்டி ஆரம்பிக்கிற நேரத்திலேயே நினைவு ஆற்று போயிடும். ஆனால் தவன் நடத்துகிறவர் சொல்லுவதெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கும். சில நிருபங்களில் துரியாதம் செய்கின்ற போது சக்திகளும் போகின்ற போது தான் அது கேட்ச் பண்ணப்படும். அது வரைக்கும் என்ன நடந்ததுன்னு தெரியாது. கேட்ச் பண்ணப்படும், பிறகு ஏற்படும். அது இடையில தூக்கமா அல்லது அது தியானத்துல போயிடும் இல்லையா? இல்லை, நாம இது பாசிட்டிவாவே எடுத்து பார்க்கலாம். இப்ப என்ன பார்த்தோம்னா வந்து எதுவாக இருந்தாலும் வந்து ஒரு அமைதி நிலையில நம்ம உட்கார்ந்து இருந்திருக்கோம். அதுக்காக டெடிகேட் செய்து உட்கார்ந்துருக்கோம். அதனால அது வந்து தூங்கி இருந்தாலும் கூட வந்து நினைவுலேயே தான் இருந்திருக்கு. அந்த கனெக்ஷன்லேயே தான் இருந்துட்டு இருந்திருக்கு. இல்லாம இருந்தோம்னா நம்ம வேற எதையோ ஒன்று யோசிச்சுட்டு இருந்திருப்போம். நீங்க முதல்ல சொன்னது நம்ம அந்த பாடல்கள் கேட்கும் பொழுதே வந்ததுன்னா இதுதான் ஃப்ரீக்வன்சி. நம்ம பேசும்போதே நம்ம பார்த்தோம். என்னன்னா ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆயிடுதுன்னு சொன்னாலே அந்த வார்த்தைகளுக்கு ஒரு அலைநீளம் இருந்திருக்கு இல்லையா? மகரிஷி சொன்னபோது அந்த ஒரு இதோட எண்ணத்தோட தான் சொல்லியிருப்பாங்க. மேபி சம்டைம்ஸ் நம்ம அதை கேட்கும்போதே அந்த இதுக்கு வந்து அந்த ஃப்ரீக்வன்சிக்கு டியூன் ஆயிட்டு இருக்கலாம். டியூன் ஆன ஒரு காரணத்தினால மறந்துருப்போம். ஆனா நம்ம ஏற்கனவே பேசினோமே, காது கேட்டுக்கிட்டே இருந்திருக்கும். காது கேட்டுக்கிட்டே இருக்கு தவிர அதோட ரிலேட் செய்யல. ஜஸ்ட் அந்த ஹியரிங்கிற ஒரு ப்ராசஸ் தான் நடந்துட்டு இருந்தது. அந்த சென்சேஷன்
அந்த சென்சேஷனுக்குள்ளாக அதை எடுத்து விஷுவலைஸ் செய்து பார்க்கலாம். நான் கனெக்ட் ஆனா தானே அடுத்தது விஷுவலைஸ் செய்வேன். அருள் பேராற்றல் இரவும் பகலும் சொன்னோடனே நான் நினைக்கிறேன். இப்ப அது இல்லாம நம்ம கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிட்டு இது வந்து வேற இடத்துல வந்து நிக்கிறது. அது நீங்க தூக்கம்ன்ட்டு வச்சுக்கலாம் கூட, இல்ல அந்த ஃப்ரீக்வன்சி நம்ம போய்க்கிறோம்ட்டு இருந்துட்டா கூட. ஆனா இந்த ரெண்டுத்தையும் நீங்க டிஃபரன்ஷியேட் செய்யற ஒரு நிலைக்கு நம்ம வந்திருக்கிறோம் இல்லையா? வந்துட்டு திரும்பி கனெக்ட் ஆகுறோம் பாருங்க நீங்க. சம்டைம்ஸ் வந்து அந்த சக்திகளம் போகும்போது அப்ப கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ஸோ அந்த இடத்துல தான் நின்றுட்டு இருந்திருக்கும். ஃப்ரீக்வன்சி அப்ப இன்னும் கொஞ்சம் லோயரா போயிருக்கலாம். லோயரா போனதுனால அது வந்து உங்களுக்கு விடுபட்ட மாதிரி ஒரு இது தோணும். இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். நல்ல ப்ராசஸ் உங்களுக்கு. தேங்க்யூ ஐயா. வாழ்க வளமுடன். வரா ஐயா, நீங்கள் கையெழுத்து. ஆமா, இந்த நிலை பற்றி எனக்கு ஒரு கருத்து எப்படின்னா, ஒரு தவநிலையில இது மாதிரி இருக்கும் பொழுது நம்ம மறந்து தூக்கம் வர மாதிரி இருக்கும். அது உடல் தளர்ச்சியினால அல்லது களைப்பினால் உடலுக்கு வரக்கூடிய ஒரு சோர்வு, அது நல்லா தெரியும். ஆனாலும் நம்ம வந்து தொடர்பிலேயே இருப்போம். இப்போ நான் ஒரு மணி நேரம் உங்களோட பேசிட்டு இருக்கேன், கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா, அந்த நிலையில இருந்துகிட்டு அதுக்கப்புறம் கேட்கும் போது அது வந்து டவுன்லோட் ஆயிடுது. நீங்க புலன்கள் மூலயமாக இல்லைனாலும் ஆட்டோமேட்டிக்கா அதை வந்து சுழுத்தி நிலை என்று சொல்றாங்க. அது சரியா இல்லது இது பொருத்தமா இருக்குமா அப்படின்றத நீங்க சொல்லுங்க. நம்ம மகாபாரத்தை எடுத்துக்கலாமே. அதுல வந்து அவர் எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறார் இல்லையா? அப்ப அந்த நாலேஜ் ஒர்க் அவுட் ஆச்சு இல்லையா? ஆமா. அதே மாதிரிதான் இப்ப வந்து இது வந்து உள்ளுக்குள்ளார எல்லாம் அந்த ரெஜிஸ்ட்ரி நடந்துகிட்டே தான் இருந்திருக்கு. என்னுடைய கனெக்ஷன் அங்க ஆகாத காரணத்தினால நான் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்திருக்கேன். ஆனா அங்க உள்ளுக்குள்ள மௌனத்துல பேசிட்டு இருந்திருக்காங்க. நான் என்னுடைய மனசு வந்து இயங்கல. அப்ப அந்த இதெல்லாம் வந்து ஓடிட்டே இருக்கக்கூடியது. அது அந்த நிலையில இருக்கக்கூடிய ஒன்றுதான். அது என்ன அந்த நிலையில இருந்தா நமக்கு ஒண்ணுமே தெரியறதில்ல. அந்த இடத்துல நின்று இருந்திருக்கு. நீங்க சொல்றது அது அந்த அந்த நிலை. ஓகே, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். என்னுடைய கேள்விகள் சிலதுகளை மேலும் தொடர்றேன் ஐயா. மௌனத்திலே இப்ப புதிதாக மௌனத்தை இன்றைய பேச்சை கேட்ட பின்பு இன்ஸ்பயர்ட் ஆகி மௌனம் செய்ய விரும்புகிறவர்கள் அவர்கள் எவ்வாறு மௌனத்தை செய்யலாம், அந்த ப்ரோசஸை பற்றி கொஞ்சம் விளக்க முடியுமா ஐயா? ஓகே, கண்டிப்பாங்க. நல்லா, ஏன்னா தேவையான ஒன்று இல்லையா? சும்மா நம்ம கேட்டுட்டு எதையும் விட்டுடக்கூடாது. இப்ப நீங்க ப்ராக்டிஸ்க்கு வந்து என்ன செய்யணும்? சரி, கதை கேட்டதெல்லாம் போதும், என்ன செய்யணும்னு சொல்ல வரான்ட்டு வந்துட்டீங்க. ஸோ அதுதான் நமக்கு முக்கியமா தேவை. கண்டிப்பாக என்ன செய்யலாம்னு சொன்னோம்னா வந்து ஒரு ஆரம்பத்துல நம்ம முயற்சி செய்யணும் அப்படின்னு நினைச்சோம்னா, கொஞ்ச நேரம் உட்காருதுங்கிறதே ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான் நமக்கு. அதனால வந்து சும்மா உட்கார்றதை விட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து அமைதியா இருந்துக்கிட்டு படிக்கிறது அப்படிங்கிற ஒரு முறையில ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கலாம்னு சொல்லுவாங்க. அதுக்காக மகரிஷி சொல்லுவாங்க, ஆரம்பத்துல நம்ம செய்யும்போது அது ரிலேட்டடான புத்தகம் படித்தோம்னா ஒரு விதத்துல அது கனெக்ஷன் ஆகுது. அதை பத்தியே யோசிக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ புத்தகத்தை படித்து இது பண்றது. அதுக்கப்புறம் இன்னொன்று நம்ம செய்யறது வந்து படிச்சுக்கிட்டே இருந்துருக்கணுமா அப்படின்னா இல்லை. அப்புறம் அது ரீடிங் டைம் மாதிரி போயிடும். என்ன செய்யலாம்னு சொன்னா கொஞ்ச நேரம் தவம் பண்றது. நம்ம எப்போதும் செய்யற தவம் அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் நீட்டிச்சு செய்யலாம். 20 நிமிஷம் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். அது இல்லாம இப்ப கொஞ்ச நேரம் அதிகமாக செய்து பார்க்கலாம். 45 நிமிஷம் செய்யறது, 1/2 மணி நேரம் செய்யறது, 1 மணி நேரம் செய்யறதுன்ட்டு கொஞ்சம் நீட்டிச்சு பார்க்கலாம். ஸோ அது செய்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னோம்னா, ஏதாவது ஒண்ணு ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கோங்கங்கிறாரு. உங்களுக்குள்ளார ஏதாவது ஒரு விஷயம் வந்துகிட்டே இருந்திருக்கும். அதை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கோங்க. இல்ல ஏதாவது நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்போம். அந்த மாதிரி அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்த விஷயத்தை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது மகரிஷி கொடுத்துருக்காங்க இல்லையா? கவலை ஏதாவது இருக்கா? கவலையை எப்படி கேட்டகரைஸ் செய்யறது? அது எதனால வந்தது? எந்த மாதிரி வந்து சரி பண்ண முடியும்? அதுக்கு பிராயச்சித்தம் ஏதாவது செய்யலாமா? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் நமக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த குணங்கள் எல்லாம் எடுத்து அதை வச்சு ஆராய்ச்சி செய்யறது கொஞ்ச நேரம் அப்படிங்கிறத வந்து எடுத்துக்கலாம். அப்ப திரும்பி செய்துக்கிட்டே போறோம். கொஞ்சம் போர் அடிச்சிடும். மறுபடியும் ஒரு மெடிடேஷன் செய்யறது, திருப்பி அதையே கண்டினியூ பண்ணணும். அதுல கன்க்ளூஷன் வர வரைக்கும் மறுபடியும் அதையே கண்டினியூ செய்யறது. இல்ல அதுவே போர் அடிச்சு போச்சு,
கொஞ்சம் புத்தகத்தை படிப்போம். அது ரிலேட்டடாகவே இப்போ சினத்தை பற்றி எடுத்திருக்கோம்னா சினம் தவிர்த்தல் கொடுத்துருக்காங்க இல்லையா, என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அதில் அப்படிங்கிறத வந்து பார்க்குறது. இல்லை அது புத்தகத்தில் கிடைக்கல அப்படின்னா அது ரிலேட்டடாக கேசட் இருந்ததுன்னா, இதெல்லாம் ஆரம்பத்தில் அதையே எப்போதுமே செய்துட்டு இருந்தோம்னா மௌனமாக ஆகாது. படிப்படியாக நம்ம மாறணும். ஆரம்பத்தில் இந்த மாதிரிலாம் விஷயங்களை கேதர் பண்ணுறது, அட்லீஸ்ட் இதெல்லாம் நம்ம நார்மலாக இருக்கும்போது செய்திருக்க மாட்டோம். கேட்டிருப்போம், கேட்டுட்டு அப்படியே அதை விட்டுட்டு இருந்திருப்போம். இப்போ அதை இம்ப்ளிமெண்டேஷனுங்கிற விஷயத்துக்கு நம்ம கொண்டு வரதுக்கு இந்த மௌன காலத்தை ஆரம்பத்தில் பயன்படுத்திக்கலாம். மற்ற டைமில் அதுக்கப்புறம் இது நல்லா ப்ராக்டிஸ் செய்து நம்ம இந்த அகத்தாய்வு பயிற்சிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்து பழகிற போது என்ன ஆகும்னா குயிக்காக நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த அகத்தாய்வு ரிசர்ச்சுங்கிறதே வந்து நமக்கு அந்த செல்ஃபாக நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் நினச்ச உடனே அந்த மாதிரிலாம் கால்குலேஷன்ஸ்லாம் ஓடி வந்துடும். ஏன்னா விழிப்பு நிலை அதிகமாக இருக்கும். அந்த தியானத்தில் அதிகமாக செய்து செய்து பழகினதுனால விழிப்பு நிலை அதிகமானதுனால குயிக்காக நடக்க ஆரம்பிச்சிடும். இப்போ என்ன செய்யலாம்னா அகத்தாய்வு குறைஞ்சிக்கிட்டே வரும். குறைஞ்சிட்டே புத்தகம் படித்து தான் அகத்தாய்வு பண்ணுறது அதெல்லாம் இல்லாமல் வரும், உடனே அதை செய்வோம், அடுத்ததுக்கு போயிடும். இந்த மாதிரி மாறிக்கிட்டே வரும்பொழுதுனா தியானத்திலேயே தொடர்ந்து இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கடைசியாக அந்த மௌன நிலையில நம்ம வரலாம். இன்னும் அதையும் தாண்டி போகணும்னு சொன்னோம்னா அது உள்ளுக்குள்ளாக நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னோம்னா மௌனத்திலே நிற்கும் பொழுது அதுக்கு கொடுத்த ஒரு நிலை அது ஓப்பன் பண்ணிவிடும். அப்போ என்ன செய்யுதுன்னா அப்போ இன்னும் இருக்கிற எண்ணங்கள்லாம் வரும். அது என்னன்னா வந்து வெளியில இருந்து இருக்கக்கூடிய அந்த மேற்பதிவுகள்ங்கிறது மாதிரி இல்லை. இது உள்ளுக்குள்ளாக நமக்குள்ளாக இருந்த விஷயங்கள்லாம் இருந்திருக்கும். அந்த டீப் இம்ப்ரிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இதெல்லாம் ஓப்பன் ஆகி வரும் பொழுது அப்போ அதை ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிக்கணும் அதுக்கு அடுத்தது. ஆனால் அந்த ஆராய்ச்சி ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். என்னன்னா நம்ம உள்ளுக்குள்ளார நடக்கக்கூடிய ஆராய்ச்சியாக இருக்கும். ஏன்னா வெளி வட்டாரங்கள தொடர்பே இருக்காது. இது நமக்கு புரியாத இதுவாக இருக்கும் பொழுது அந்த ஆராய்ச்சிக்குன்னு எடுத்துக்கும் பொழுது கொஞ்சம் நமக்கு மனோதிடம் அதிகமாக தேவை. அந்த மனோதிடம் வச்சுக்கிட்டு தான், ஏன்னா எனக்குள்ளாக புதைஞ்சு இருக்கக்கூடிய விஷயங்களுங்கும் போது ஃபுல் ஃபோர்ஸையும் தூக்கிட்டு வரும் பொழுது நமக்கு பவர் வேணும். அப்ப அதுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னோம்னா வந்து அந்த விடாமுயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம வந்து பிடிக்கணும். அங்க அந்த சோர்வுங்கிறது வந்து ஏற்படவே கூடாது. இது நானா, இப்படியா அப்படின்ட்டு வந்து கன்ஃபியூஷனும் ஆகும். அது ஆகாத ஒரு நிலைக்கு குருவுடைய சரணடைந்து என்னதான் இருந்தாலும் நான் பார்த்துடுறேன் அப்படிங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தும் போது அந்த நிலையை கழிந்து போகும்போது தான் நம்மளுடைய ஈகோங்கிற ஒரு விஷயம் அங்கதான் வந்து நிற்கும். சிரமங்களுக்குள்ளார உள்ள போகும். ஏன்னா ஆராய்ச்சிக்குள்ளார உள்ள போகும்போது நிறைய இதுக்கு கிளறிட்டு வர ஒரு காரணத்தால தாங்க முடியாத ஒரு நிலை வரும்போதுதான் சரணாகதி அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளி விடுவாங்க. அந்த சரணாகதி நிலை வரும்போது எதுவுமே இல்லை, என்னுடைய முயற்சியும் இல்லாத நிலை அப்படிங்கிற ஒன்று வரும் பொழுது அங்க வந்து அந்த மௌன நிலை நிலைக்க ஆரம்பிக்கும். அங்கதான் அவங்க யாரு அப்படிங்கிறது விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியும். அப்ப படிநிலைகள் இது வெவ்வேறதாக நம்ம போகும்போது அல்டிமேட்டா அந்த ஒரு மௌன நிலையும் நம்ம அச்சீவ் பண்ணும்போது தான் அந்த மௌன நிலையிலேருந்து நிறைய விஷயங்களை செய்ய முடியும். அப்ப ஆரம்பத்துல நாம இந்த மாதிரிலாம் செய்து ஆராய்ச்சி அகத்தாய்வை எந்த அளவுக்கு நம்ம எடுத்து செய்ய ஆரம்பிக்கிறோமோ அதுதான் நமக்கு மாற்றத்தை கொடுக்கும். ஸோ முதல் படியாக நாம தினமும் ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ கிடைச்சா கூட முயற்சி செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் வீக்கெண்ட் டைம்ல கொஞ்சம் ஃபுல்லா டைம், ஹாஃப் டே அட்லீஸ்ட், இல்லை ஃபுல் டே யாரும் இருந்தாலும் கூட பேசுறதுக்கு முதல்ல கட் ஆஃப் பண்றோம். அதுக்கப்புறம் எழுதி காமிக்கிறது முன்னாடி வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து உடனே கம்யூனிகேட் பண்ண முடியாது. அதனால வந்து என்னன்னா இந்த சைகையில காமிப்போம். இந்த சைகையில காமிக்கும் போது பெரிய டேஞ்சர் இருக்கு. அதர் எண்ட்ல புரியாத டபக்குன்னு அவங்க சத்தம் போட்டுடுவாங்க. இங்க வேற ஏற்கனவே கொஞ்சம் அமைதியா போய் பவர் கூட்டி வச்சிருக்கிறதுனால அவங்க சத்தம் போடும்போது இங்க இன்னும் கொஞ்சம் ஏறிடும். அதனால இந்த சைகை காமிக்கிறத விட எழுதி காமிச்சிடுறது நல்லது. நம்ம இப்படி இப்படி அப்படி இப்படின்னு சொல்லும்போது அவங்க வேற அர்த்தத்தை புரிஞ்சுட்டு ஏதோ ஒண்ணு செய்திருப்பாங்க. அப்ப படிப்படியா நம்ம இது பண்றதுன்னு பார்த்தோம்னா எழுதி காமிக்கிறத வச்சுக்கலாம். அப்புறம் அதையும் குறைக்கிறது, பார்வையை பார்க்கறதும் குறைக்கிறது. பேசுறது நம்ம வந்து வாய் மூடிட்டு இருக்க போறோம். அதிகமாக மற்றவங்களை பார்க்கறது இல்லாம முடிஞ்சதுன்னா ஒரு தனி அறைக்குள்ளார இருந்தோம்னா, முடிந்தால் எல்லாமே இது வந்து அவங்கவுங்க வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி அப்படி செய்ய ஆரம்பிச்சோம்னா
புலன்களை தாண்டி போகக்கூடிய ஒரு மௌன நிலைங்கிறது ஏற்படும். முன்னாடியே அவங்க கிட்ட சொல்லி வச்சிடணும். இந்த மாதிரிலாம் எனக்கு கொஞ்சம் இருப்பேன், நான் இது இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சுட்டோம்னா அவங்களும் நமக்கு உதவியாக இருப்பாங்க. ஆமா சொன்னாங்க இல்லையா, இப்ப போயிட்டு அதிகமா கேட்கும். இல்லாட்டி 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இது எங்க ஆச்சு, இது எங்க வச்சிருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருந்தா மௌனமே இருக்காது. அது முன்னாடியே அரேஞ்ச் பண்ணிட்டு அதெல்லாம் இங்க இருக்கு, என்னை நம்பிட்டு இருக்காதீங்க, இது இருந்துன்னா இல்லாட்டி சாயந்தரம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரீ பிளான்டோட. எப்படி நம்ம ஆஃபீஸ்ல அழகா பிளான் போட்டு ஒர்க் அவுட், லீவுக்கு போகும்போது பிளான் போட்டு ஒர்க் அவுட் பண்றோம் இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் பிளான் செய்தோம்னா இந்த மௌனம் இதுங்கிறது நம்மளால பயிற்சி செய்ய முடியும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிறப்பையா, தெளிவான விளக்கம். புதிய அன்பர்களுக்கு, புதியதாக மௌனம் செய்வர்களுக்கு கண்டிப்பா. நல்ல வழிகாட்டுதல். அதிலேயே ஒரு கேள்வி ஐயா, இப்ப வாரம் ஒன்று அல்லது மாதம் ஒன்று செய்வதற்கு பதிலாக இப்ப ஒரு கிழமை ஆரம்பமாக மௌனம் செய்ய முற்பட்டால் அது சிரமமாயிருக்குமா அல்லது உண்டு? இரண்டாவது, அதில் அதுக்குரிய வழிமுறை என்ன, ப்ரொசீஜர் சொல்லலாமையா? ஆரம்பம் அது சிறப்பு நல்லதா? ஒரு கிழமை தொடக்கத்திலேயே ஒரு கிழமை மௌனத்திலே ஆரம்பிப்பது. நான் இது கேட்கறது சீரியஸாக எனக்காகவே கேட்குறேன் ஐயா கேள்வி. அப்படி ஒரு கிழமை, ஒரு வருஷத்துல ஒரு கிழமை அல்லது அப்படி செய்வ ஒழிக்கிட்டா அது கடினமாயிருக்குமா? அதுக்குரிய ப்ரொசீஜர். கேள்வியா கேட்டு எல்லாரையும் செய்ய சொல்றீங்க, அவ்வளவுதான். கண்டிப்பாக செய்யணும் ஐயா, நல்லது. எப்போது வீக்கெண்டு லீவ் எடுக்கிறோம் இல்லையா ஆபீஸ்ல, ஏன் அது கேள்வி கேட்கலாம்ல? அது கேள்வி இல்லாம நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தொடர்ச்சியாக ஒரே விஷயத்த செய்துட்டே இருக்கோம், பேசிக்கிட்டே தானே இருக்கோம், எதையாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், ஏதாவது பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதனால இதுல இருந்து அப்பப்போ இதுக்கு ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி, எப்படி வீக்கெண்டு எடுத்துக்கிட்டு நம்ம லீவு எடுத்துக்கிட்டு ரெஸ்ட் கொடுக்குறோமோ அதே மாதிரி இது கொடுக்கறது உண்மையிலே தேவையானது. கண்டிப்பாக செய்தே ஆகணும். மனசுல எவ்வளவு யோசிச்சுட்டே இருக்கும், அதை யோசிச்சு ப்ராப்பரா யோசிக்கிறது. அங்கேயும் யோசிக்க தான் போறோம், ப்ராப்பரா யோசிச்சு சரி பண்றது அப்படிங்கிறத கண்டிப்பா செய்யணும். கிழமைக்கு ஒரு தடவை செய்யறதுங்கிறது ரொம்ப நல்லது. வருஷத்துக்கு ஒரு தடவை ஜனவரி 1 வரும்போது செஞ்சிருவோம், அதுக்கப்புறம் அப்படிங்கிறது இல்லாம இதை இன்னும் கொஞ்சம் எந்த அளவுக்கு கூட்டிட்டு வரோமோ நிச்சயமாக நல்லது. கண்டிப்பா செய்யணும். அது மகரிஷி ரொம்ப நான் கேட்கறது கிழமைக்கு ஒரு தடவை இல்லையா, ஒரு கிழமை ஃபுல்லா? கிழமைக்குள்ளாக 1 வீக் ஃபுல்லா நீங்க கிழமைக்கு ஃபுல்லா சொல்றீங்க. ஓகே, இன்னும் செய்தா சிறப்பு தான். பேசாம இருந்தா எவ்வளவு விஷயங்கள் சரியாயிடும் பாருங்க. கண்டிப்பா செய்தா நல்லதுங்க. எந்த அளவுக்கு நாட்களை கூட்டி செய்யறோமோ அது நல்லதுதான். கிழமை ஃபுல்லா செய்தோம்னா, ஏன்னா பிரேக் கொடுத்து செய்யறதை விட தொடர்ந்து செய்யும்போது அது அடுத்த படிக்கு நகர்ந்துட்டு இருக்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு நாள் செஞ்சுட்டு அடுத்த மாதத்துல ஒரு நாள் செய்யறோம் அப்படின்னு சொன்னோம்னா இங்கேயும் அங்கேயும் கனெக்டிவிட்டி இருக்காது, திரும்பியும் விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிப்போம். அப்படி தொடர்ந்து அடுத்தடுத்த நாள் நீங்க ஒரு கிழமை முழுசும் நம்ம செய்யும்போது நல்ல ஒரு ஷிஃப்ட் பார்க்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் நாள் இருந்ததுக்கும் 3வது நாள் போகும்போது அதுல ஒரு இது இருக்கும். அப்படியே 5வது நாள்னு பார்த்தோம்னா நல்ல ஒரு ஷிஃப்ட்டை நல்லா பார்க்க முடியும். கண்டிப்பாக அது செய்து ரொம்ப நல்லா அது. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். கேளுங்க ஐயா. வாய்ப்பு இருக்கா? கதைக்க போறாங்களா? வாழ்க வளமுடன். நான் இந்திரா சிதம்பரநாதன் கதைக்கிறேன். ராஜசேகர் ஐயா ஆரம்பத்துல ஒரு பையனாய் வந்து இந்த ஞாபகத்துல எனக்கு வேதாத்திரி மகிழ்ச்சியை நான் அவரை உயிரோடு இருக்கைக்கு அவற்றை அறைக்குள்ள போய் நின்று நான் கதைச்சிட்டு வந்த நான் அந்த ஞாபகங்கள் வந்தது ஐயா. நாங்கள் இப்ப கடைசி கட்டத்துல இருக்கிறோம், எங்களை பிளஸ் பண்ணி விடுங்கோ. ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப இத்தனை வருடங்களுக்கு அப்புறம் உங்க குரலை கேட்பது, 2 பேரையும் கேட்பது ரொம்ப மகிழ்ச்சி. நிச்சயமா என்னன்னா நீங்க வந்து ஆரம்பிச்சு இங்க கொண்டு வந்து உங்களை இதெல்லாம் செய்து கணக்க செய்த நான் இப்ப மாறிட்டேன். அங்கால என்றாலும் நான் விட இல்லை குருவை. எந்த குரு எல்லாரும் எந்த குரு தான். நான் இப்ப துரியம் துரியாதீதம் அதுக்கு மேலால போற வள்ளலாரெல்லாம் துரியாதீதத்துக்கு மேலே இல்லை நிக்கலாமாம். அப்ப அந்த லெவல்ல போய் கொண்டிருக்கிறோம். இன்னும் வழிவா நல்ல அறிவு வேற இல்லை.
I am trying my level best to come to the samadhi. ஷுவர்மா வி கேன் ரீச். மகரிஷி வந்து Please, எல்லாத்துக்கும் வழியை கொடுத்துருக்காங்க. ஷுவர், ப்ளீஸ் pray, கீப் ட்ரைங். நிச்சயமா yeah, ரீச் பண்ணும். pray for வாழ்த்து me. நன்றிகளா? Yes, 100% we pray for you. With Okay. blessings of Maharishi, everything will happen to you. Thank வாழ்க you, வளமுடன். thank you, thank வாழ்க you. வளமுடன். சந்தோஷம். வாழ்க வளமுடன். சந்தோஷம் சந்தோஷமா. சந்தோஷம். ஆனா நேரம் உங்களுக்கு இன்றைய சண்டே வேற மாதிரி உங்களுக்கு டைம் போயிட்டு இருக்கு. ஐயா வாழ்க வளமுடன். நான் சிவகாசியில இருந்து ரமேஷ் பேசுறேன் ஐயா. ஐயா அதான் போதும் சரி, மௌனம் இருக்கும் போதும் சரி, அந்த கர்மையா வந்து வெளிச்சு வரத்தான் செய்யுது. அதை கண்ட்ரோல் பண்றது எப்படி, கொஞ்சம் விளக்கம் தேவையா? திரும்ப கதைக்க முடியுமா? திரும்ப சொல்லுங்க. சிவசங்கரனையா, மௌனத்துல இருக்கும் போதும் சரி, தியானத்துல இருக்கும் போதும் சரி, கருமயத்துல இருந்து அந்த கருவினை பதிவு எழுச்சி வருது. அதை எழுச்சி வராம இருக்கிறதுக்கு நம்ம உள்நோக்கிய பார்வை பார்க்க வேண்டியிருக்கு. அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஒரு அந்த அலையோட இயக்கத்துல மரிச்சாகிறது? மகரிஷி சொல்லக்கூடிய வழிகள் எளிமையான வழிகளை சொல்றாங்க. ஏன்னா நமக்குள்ளார நிறைய பதிவுகள் இருந்துகிட்டு தான் இருக்கு. அதுல இருந்து நாம தப்பிக்க முடியாது. என்ன சொல்றாங்கன்னு சொல்றோம்னா வந்து மேற்பதிவுகள் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து எந்த அளவுக்கு போட்டுக்கிட்டே போறோமோ அது தேவையில்லாத விஷயங்கள் வந்து அடங்கி போக ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு சின்ன ஒரு பேப்பர் ஒன்று இருக்கு. அந்த பேப்பருக்கு மேல நான் வேற புத்தகங்கள்லாம் வந்து அடுக்கி வச்சுக்கிட்டே இருக்கேன்னு சொன்னேன்னா, இந்த பேப்பரை நான் ஆக்சஸ் செய்யணும்னு சொன்னா இந்த புத்தகங்கள்லாம் எடுத்தாதான் அதை எடுக்க முடியும். அப்ப அது போல வந்து என்னுடைய கர்மயத்துல என்ன விதமான பதிவுகள்லாம் இருந்தாலும் கூட நல்ல பதிவுகளை நான் தினமும் தியானத்தின் மூலமாகவும் அகத்தாய்வு மூலமாகவும் மற்ற பயிற்சிகள் மூலமாக போட்டுக்கிட்டே வரும் பொழுது இந்த இதெல்லாம் வந்து தேவையில்லாத பதிவுகள்லாம் வந்து தன்னுடைய பலத்தை இழக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனாலதான் திரும்பி பழைய பதிவுகளுக்கு போய் அதையே ஞாபகப்படுத்திக்கிட்டே வந்தோம்னா அன்றிலிருந்து அதுக்கு பவர் கூடி போயிடுதுங்கிறாங்க. இன்னைக்கு என்ன நம்ம நினைக்கிறோமோ இன்னையில இருந்து அது வந்து 7 தலைமுறைன்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி ஒரு கனெக்ஷனுக்கு போய்கிட்டே இருக்கும். அதனால எந்த ஒன்று இருந்தாலும் முடிவு எடுத்துட்டு அதுக்கு மேல மற்ற பதிவுகளை போட்டுக்கிட்டே வர அது தானாக தன்னுடைய வலுவை இழந்து ஒரு நாளைக்கு அது நிர்மூலமாக ஒன்றுமே இல்லாத கரைந்த நிலைக்கு போக முடியும். அப்ப செய்ய வேண்டியது என்ன? மேல் பதிவு நல்ல பதிவுகளாக மேற்பதிவுகளை ஏற்படுத்திக்கிட்டே வர அது ஒன்றுமில்லாக போகும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றி. நாங்கள் இத்துடன் இந்த கேள்வி பகுதியை நிறைவு செய்வோம் ஐயா. நன்றி மகிழ்ச்சி. நிறைய நல்ல பகிர்வுகள். நன்றிகள் ஐயா. வாய்ப்புக்கு நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய இந்த மௌனம் பற்றிய இந்த சிறப்பு சிந்தனை உரையை நமக்கு வழங்கி எமது கேள்விகளுக்கெல்லாம் தெளிவான விளக்கங்களையும் தந்த பேராசிரியர் ராஜசேகர் ஐயாவுக்கு கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சார்பில் எமது நன்றிகளை தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் ராஜசேகர் ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவரது அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு,